அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக எமது ஆண்கள் குர்ஆன் மத்ரஸாவின் ஹிஃபில் பிரிவில் குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய மாணவன் ஆசிக் அரூஸ் அவர்களை கிராத் பாராயணம் செய்வதற்காக அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك صوت عذاب إن ربك لبالمرصاد فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي صدق الله العظيم. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சகோதரர் அவர்களுக்கு நபவியா இஸ்லாமிய வாலிபர் அமைப்பின் அட்லுகும கிளை மாதாந்தம் ஏற்பாடு செய்கின்ற பயான் நிகழ்ச்சியில் இம்மாதத்துக்குரிய சொற்பொழிவினை நிகழ்த்த வந்துள்ளார். அல் ஜஹ்ரா பெண்கள் அரபு கல்லூரியின் விரிவுரையாளரும் பீர் ஷிஃபா அரபு கலாசாலையின் அதிபரும் தல்கல்லை தக்கியா மல்வான இன் பிரதம கதீப்
இமாம் அவர்களுமாகிய அல்-ஆலிம் சகோதரர் அல்-ஹாஃபில் அப்துல் ஷக்கூர் மஹ்லரி அவர்கள், எமது காதிரியத்துன் நபவியா நிர்வாகம் சார்பிலும் அட்டலுகம நபவியா இஸ்லாமியர் அமைப்பின் சார்பாகவும் அவர்களை வரவேற்பதோடு இந்நிகழ்வில் பூரண பயனை முஹிப்பீன்கள், சகோதரர்கள், முரீதீன்கள், தாய்மார்கள் அனைவரும் காது தாழ்த்தி நற்பயனை அடையுமாறு வேண்டி இச்சந்தர்ப்பத்தை அல்-ஆலிம் அவர்களுக்கு வழங்குகின்றேன். தவசல்னா பிஸ்மில்லாஹ் வபில் ஹாதி ரசூலில்லாஹ் வகுல்லி முஜாஹிதில் லில்லாஹ் பிஅலில் பத்ரி யா அல்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தஹா ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா அலி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء حكيما. وقال أيضا إنما أموالكم وأولادكم فتنة. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد مصطفى صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن قل أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் இடேற்றமும் சரித்திர நாயகர், சன்மார்க்க போதகர், மக்கத்து மன்னர், மதீனத்து வேந்தர், நம் இதயநாதர், மக்கா தந்த மாமாணிக்கம் மன்னர் மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் அடிச்சுவட்டை அப்படியே தழுவாமலும் நழுவாமலும் பின்தொடர்ந்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மஷாயிமார்கள், குறிப்பாக திரைக்கு அப்பால் நின்றவர்களா எமக்கு ஆன்மீக அரசாட்சி புரியக்கூடிய எம்முடைய ஆன்மீக தந்தைகளான ஷேகுமாருடைய துஆவையும் நல்ல ஆசையும் நாடியவனா. உயர்வான இந்த மஜ்லிஸுக்கு வந்து வருகை தந்திருக்கக்கூடிய மூத்த உலமாக்களே, ஹாஃபில்மார்களே, பள்ளி நிர்வாகத்தினர்களே, உயர்வான இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சுவனத்து சிட்டுக்களான இந்த இயக்க வாலிபர்களே, அல்லாஹ் தாலா உங்களுடைய சேவை அல்லாஹ் தாலா கபூல் செய்வானா. இதன் பூரண கூலி அல்லாஹ் உங்கள் அத்தனை பேருக்கும் வழங்குவானா. பொறுமையோடும் அவளோடும் இந்த உயர்வான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தைகளை செவிமடுக்க வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் தாலா தன்னுடைய அருள்மறையிலே கூறுவான், யஹபு லிமன் யஷாஉ இனாதா வ யஹபு லிமன் யஷாஉ துக்கூர். அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்வான், யஹபு அல்லாஹ் உங்களுக்கு ஹிபத்தாக நன்கொடையாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். லிமை யஷாஉ அல்லாஹ் நாடியவர்களுக்கு இனாதா பெண் குழந்தைகளை அல்லாஹ் தாலா நன்கொடையாக கொடுத்திருக்கிறான். வயஹபு லிமை யஷாஉ துக்கூர், இன்னும் சிலருக்கு அல்லாஹ் தாலா ஆண் மக்களை அல்லாஹ் நன்கொடையாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் குழந்தைகளை குறித்து பேசுகிற ரப்புல் ஆலமீன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு நான் கிஃப்டாக நன்கொடையாக நான் உங்களுக்கு பெண் மக்களை தந்திருக்கிறேன். நான் தந்திருக்கக்கூடிய கிஃப்ட். வயஹபு லிமை யஷாஉ இனாதா, உங்களுக்கு ஆண் மக்களை நான் உங்களுக்கு ஹிபத்தாக கிஃப்டாக நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அல்ல சொல்றான்,
இன்னும் சிலருக்கு அல்லாஹ் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். இன்னும் சிலருக்கு அகீமா, அல்லாஹ் சிலருக்கு தாமதத்தை அல்லாஹ் தஆலா குழந்தைகளை கொடுக்கிறான். இன்னும் சிலருக்கு அல்லாஹ் குழந்தை இல்லாமலும் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்மத்தனை பேருக்கும் சிறந்த சாலிஹான குழந்தைகள் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவானா. அன்பானவர்களே, இன்னும் சில இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவான் குர்ஆன்ல குழந்தைகளை, அந்த குழந்தை செல்வங்களை கூறுகிற ரப்புல் ஆலமீன் உங்களுக்கான நன்கொடை என்கிறான். இன்னும் சில இடங்களில் ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா, அந்த குழந்தைகள் உங்களுடைய துன்யாவுடைய அலங்காரம். இன்னும் சில இடங்களில் அல்லாஹ் சொல்வான் உங்களுடைய நியாமத், அல்லாஹ் நியாமத்தாக அருட்கொடையாக இந்த குழந்தை செல்வங்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். இன்னும் சில இடங்களில் அல்லாஹ் தஆலா பரக்கா, உங்களுக்கு பரக்கத்தாக அல்லாஹ் தஆலா குழந்தைகளை தந்திருக்கிறான். இப்படி குழந்தைகளை நான் உங்களுக்கு நன்கொடையாக தந்திருக்கிறேன், நியாமத்தாக தந்திருக்கிறேன், அருட்கொடையாக தந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்துல சொல்வான் இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் செல்வமும் குழந்தை செல்வமும் ஃபித்னா என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். ஃபித்னான்னா நம்முடைய பரிபாஷையில ஃபித்னான குழப்பம். அல்லாஹ் சொல்கிறான் சோதனைக்காக வழங்கி இருக்கிறான். எந்த குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் குழந்தை பாக்கியத்தை ஒரு நன்கொடை என்று பேசுகிறானோ, எதை அருட்கொடை நியாமத் பரக்கத் என்று சொல்கிறானோ, அதே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் உங்களுக்கான சோதனை, உங்களுக்கான ஃபித்னா. எப்போது அந்த குழந்தை உங்களுக்கு அருட்கொடையாக மாறுவதும் ஃபித்னாவாக மாறுவதும் உங்களின் வளர்ப்பில் இருக்கிறது. எந்த அளவுன்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பூமி இயங்குவது அந்த குழந்தைகளால. இன்னைக்கு மனிதர்கள் செய்யற பாவத்தினால் லௌலா இபாதுல்லாஹி ருக்கான் வஸிபியானுன் ருல்லான், வணக்கம் செய்கிற அந்த மனிதர்கள் இல்லை என்றால், குழந்தைகள் பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் மாத்திரம் இல்லாவிட்டால், அந்த மேய்கிற அந்த கால்நடைகள் இல்லாவிட்டால் நீங்கள் செய்கிற பாவத்தினால் நீங்கள் உடனே அழிக்கப்பட்டிருப்பீர்கள். அந்த குழந்தை நமக்கு வரக்கூடிய சோதனையை தடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள். எனவே அந்த குழந்தை அருளாக மாறுவதும் வரமாகுவதும் சாபமாகுவதும் அந்த பெற்றோரிலே இருக்கிறது. அந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னால குழந்தைகளை குறித்து நபிமார்கள், நல்லோர்கள், வலிமார்களுடைய கண்ணோட்டம். இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் நாம் நல்லது என்று நினைத்து செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன தெரியுமா? எல்லா பெற்றோர்களும் செய்யற பெரிய தவறு என்ன தெரியுமா? எல்லா பெற்றோரும் சொல்லுவாங்க என் புள்ள கெட்டு போயிடாது, என் புள்ள கெட்டுறாது. யார புள்ள? நான் எப்படிப்பட்டவன்? ஏன்னா நான் இந்த ஊரை சுமக்கிறவன். இவ்வளவு பண்புள்ள குலத்தில் கோத்திரத்தில் எவ்வளவு என்னது நல்ல பின்னணிகளை கொண்ட எந்த புள்ள கெட்டு போயிடாது. இந்த எண்ணம் கொள்வது தவறல்ல. ஆனால் குர்ஆன் சொல்கிறது இந்த எண்ணம், இந்த சிந்தனை, இந்த சித்தாந்தம் ஒரு நல்ல பெற்றோரிடத்தில் இருக்காது என்பது குர்ஆன் சொல்கிற வரையறை. என் புள்ள கெட்டு போயிடாது. நவுது பில்லாஹ் மின், அல்லாஹ் பாதுகாக்கணும். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து பேசுகிற அல் குர்ஆன், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து பேசுகிற அல் குர்ஆன் வமா கான மினல் முஷ்ரிகீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சினை வழக்கத்தில் உள்ளவர்கள் அல்ல என்று 20க்கும் மேற்பட்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தூய்மைத்துவத்தை, பரிசுத்தத்தை அல்லாஹ் பேசுகிறான். ஹனீஃபன் முஸ்லிமா, தூய முஸ்லிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி குர்ஆனில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் யாரை குறித்து அல்லாஹ் தஆலா அவருடைய அந்த தூய்மையானவர்கள், ஷிர்க்கை விட்டும் தூய்மையானவர்கள் என்று யாரை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே புகழாரம் சூடுகிறார்களோ, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவிலே சென்று கேட்கிற துஆ தற்கால பெற்றோர்களுக்கு படிப்பினையாக இருக்கட்டும். என்ன கேட்குறாங்க? வஜ்னுபுனி வபனிய அன் அபுதல் அஸ்னாம். கேட்ட வார்த்தைனா யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததியும் யா அல்லாஹ் சிலை வணக்கத்திலே நீ ஆக்கிவிடாதே என்று கேட்கிறார்கள் நபீனா ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இன்றைக்கு ஏதோ மனம் போன வாழ்க்கையில், மனம் போன போக்கிலே ஏதோ ஒரு சிறு அமல்களை, ஏதோ சிறு நன்மைகளை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம சொல்றோம் என் புள்ள கெட்டு போயிடாது,
இந்த ஏன் புள்ள கெட்டு போயிடாது என்ற அந்த சித்தாந்தத்தில் அந்த சிந்தனையில் இருப்பவர்கள் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வாக்குகளை அவர் மனதில் கொள்ளட்டும். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா ஹனீஃபா முஸ்லிமா என்று சொல்லி அவருடைய அந்த தூய்மைத்துவத்தை பேசுகிற அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதிகம் துஆ கேட்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம் தொழுகையில் அதிகமாக குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு கேட்டுப்போமா? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். ஒவ்வொரு தரம் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ அல்லாஹ் குர்ஆனில் கற்றுத் தருகிறான். யா அல்லாஹ் என்னுடைய குழந்தையை சாலிஹான குழந்தையாக்கு. இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. அல்லாஹ் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் இப்படி துஆ கேட்கக்கூடியவர்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் என் மனைவியர்களையும் என் குழந்தைகளையும் யா அல்லாஹ் எனக்கு கண் குளிர்ச்சியா நீ ஆக்கிறியா அல்லாஹ். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் அவர்களை நீ இறையச்சமுடையவர்களாக ஆக்கி அவர்களுக்கு என்னை இமாமாக ஆக்கியா அல்லாஹ் என்று கேட்பவர்கள் தான் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடையவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுறான். ஆனா நம்முடைய எண்ணம் யோசிச்சு பாருங்க, நாம் அடிக்கடி உண்மையில் சொல்ல போனா ஒவ்வொரு நொடியும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதோ நம்முடைய குழந்தைகளை கொடுத்து ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ் இந்த குழந்தையை சாலிஹான குழந்தை ஆக்கிறியா அல்லாஹ். மோசமான காலத்தில் வாழ்கிறோம் யா அல்லாஹ், பாவம் என்னை துரத்துகிறது யா அல்லாஹ் என்று நாம் கெஞ்சி கேட்க வேண்டிய நாம் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் ஏதோ ஒரு அறியாமையினால் சொல்லுகிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் கூட அபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் யார் தெரியுமா? என் பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. நீ யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பெற்றோர் நம்ம தொழில் இப்படி கேட்டிருப்போமா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ் என் சந்ததிகளை தொழுகையாளியா ஆக்கு. அந்த துஆட தாக்கம் என்ன தெரியுமா? அத்தனை பேரையும் அல்லாஹ் நபிமார்களா அல்லாஹ் மாத்தினான். ஒரு பெற்றோருடைய துஆ பல தலைமுறைகளுக்கு அதன் பரக்கத் நீடிப்பும் என்பது குர்ஆன் நமக்கு காட்டுகிற வரலாறு. எனவே உங்களுடைய குழந்தை அருளாக மாறுவதும் அது உங்களுக்கு சோதனையாக மாறுவதும் அந்த குழந்தையை வளர்ப்பதில் இருக்கிறது. இன்னைக்கு உளவியல் சொல்கிறது, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் சில தசாப்தங்களில் இந்த உலகம் எதிர்நோக்கக்கூடிய கொடிய நோய் என்ன தெரியுமா? கேன்சரை விட, புற்றுநோயை விட கொடிய ஒரு நோயை இந்த உலகம் எதிர்நோக்கிறது. அது மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ங்கிற அந்த மனநோய் இன்னைக்கு சமூகத்தில் ஊடுருவோம். எப்படின்னா அந்த நோயோட அடையாளம் அதிகமான மறதி. நீ சிந்தித்து பாருங்க, நம்முடைய இளம் சிறார்களிடத்தில் பாருங்க அதிகமான மறதி, பெரியோர் இடத்தில் அதிகமான கவலை. இந்த ரெண்டின் வெளிப்பாடு தூக்கமின்மை. இன்னைக்கு எல்லோரிடத்திலும் கேட்டு பாருங்க, மறதி கவலை, இது அடுத்த நிலை அடைகிற பொழுது தூக்கமின்மை. இதற்கான காரணம், எங்கு ஆன்மீக வறட்சி ஏற்படுகிறதோ அங்கு அல்லாஹ் தஆலா நிம்மதி எடுத்துருவான், அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துருவான் அல்லாஹ். எனவேதான் பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் அருளாக தந்த அந்த குழந்தையை நீங்கள் அருளாக மாற்றுவதும் அதை சாபமாக மாற்றுவதும் பெற்றோர்களே உங்களின் கரத்தில் இருக்கிறது. அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இடத்துல ஒரு வாப்பா வர்றாங்க, வந்து சொல்றாங்க, இன்னொரு ரிவாயத்தில் இப்படி சொன்னாங்க, இன்னபினி ஹாதா யஉக்குனி. அமீருல் முஃமினீனே, உமர் ரலியல்லாஹு இடத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய மகனை அழைத்து வருகிற அந்த மனிதர் சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இடத்திலே சொல்கிறார், என்னுடைய மகன் என்னை மதிப்பதில்லை. இன்னொரு ரிவாயத்தில் என்னை அடிக்கிறார், என்ன மரியாதை செய்வதல்ல, என்னை நோவினை செய்கிறார், எனக்கான கடமைகளை செய்யவில்லை என்கிற பொழுது அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இளைஞர் இடத்துல கேட்குறாங்க, அல்லாஹ் தாலா நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் சாலிஹான் எண்ணமுள்ள குழந்தைகள் அல்லாஹ் தாலா ஆக்குவானாக. அமீருல் முஃமினீன் அந்த வாலிபர் இடத்துல கேட்குறாங்க, அம்மா தஹாஃபுல்லா, எப்பா நீ அல்லாஹ்வை பயப்படவில்லையா? நீ அல்லாஹ் பயப்படலையா? அம்மா தஹாஃபுல்லா ஃபி உகூகி வாலிதிக், உன்னுடைய தந்தைக்கு நீ நோவினை செய்கிறாயே, நீ அல்லாஹ்வை பயந்து கொள்ளவில்லையா என்று அந்த வாலிபரை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிற பொழுது அந்த வாலிபர் கேட்குறாங்க, அமீருல் முஃமினீனே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல
அல்லாஹ் கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புள்ள வாப்பக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா. ஒரு புள்ள வாப்பக்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா. மாற்றமா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குர்ஆனோ கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சொல்லித் தரவில்லையா என்று அந்த வாலிபர் கேட்கிற பொழுது ஏன் சொல்லவில்லை? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு வாப்பக்கு ஒரு பிள்ளை மீது 3 விஷயம் கடமை. அந்த குழந்தையை நல்ல விதத்தில் திருமணம் செய்து அந்த குழந்தையை பெற்றெடுப்பது, இரண்டாவது அந்த குழந்தைக்கு அழகான பெயர் சூட்டுவது, மூன்றாவது குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. ஒரு தந்தை மீது பெற்றோர் மீது கடமை என்று சொல்கிற பொழுது அந்த வாலிபர் சொன்னாங்க, யா அமீருல் முஃமினீன், என் வாப்பா என்னை எப்படி தெரியுமா பெற்றெடுத்தாரு? 400 திர்ஹமுக்கு விலை கொடுத்து வாங்க பெற்ற ஒரு அடிமையின் மூலமாக என்னை பெற்றெடுத்திருக்கிறான். என்ன முறையா அழகான முறையில் என்னை ஈண்டெடுக்கவில்லை. அடுத்து எனக்கு வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? ஜோலா. ஒரு பறவையிட, ஒரு பூச்சியிட, இந்த அசுத்தங்களை மொச்சக்கூடிய ஒரு பூச்சி, அந்த பூச்சியோட பேர் தான் என்னுடைய பேராக வச்சிருக்கிறான். இந்த இடத்துல விளங்கணும், ஒரு பெயர் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலையெழுத்தையை மாத்திரும். பெருமானார் கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபைக்கு ஒரு சஹாபி வர்றாங்க. அவருடைய பேர் ஹசன். அந்த சஹாபி கேட்குறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸ்முக், உங்களோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, என்னுடைய பேர் ஹசன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் என்ற கவலை, கஷ்டம், வறுமை என்ற பொருளை கொண்ட அந்த பேரை சொல்கிற பொழுது பல் அன்த சஹல், இல்லை நீங்க ஹசன் அல்ல, நீங்க சஹல், உங்களுடைய பேரை சஹல் என்று நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வரட்டு கௌரவம் இருக்கும். சொன்னவர்கள் நாயகம் கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? மா அன பிமுகையிரின் சம்மானி அபி, எங்க வாப்பா வச்ச பேரை நான் மாற்ற மாட்டேன். என்ன சொல்லாரு? எங்க வாப்பா வச்ச பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வைத்திருக்கிற பேர், நீங்க ஹசன் என்ற பெயரை வைத்திருக்கிறீர்கள், அது உங்களுக்கு உகந்ததல்ல, சிறந்ததல்ல. அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைக்கும் உகந்ததல்ல, சிறந்ததல்ல. பல் அன்த சஹல், நீங்கள் உங்களுக்கு சஹல் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இலகுவானவர், மிருதுவானவர் என்று பொருள் தருகிற பெயரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற பொழுது அந்த தோழர் சொல்கிறார், மா அனபி முகையிரின் சம்மானி அபி, என் வாப்பா வச்ச பெயரை நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அந்த வழித்தோன்றலில் வந்த சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எங்க அப்பா, எங்களுடைய பாட்டனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பாட்டனார்கிட்ட சொன்னாங்க, உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கூறியும் எங்களுடைய பாட்டனார் அந்த பெயரை மாற்றாதனால எங்களுடைய ஒவ்வொரு தலைமுறையிலும் அந்த கவலையும் அந்த கஷ்டமும் இருந்து கொண்டே வருகிறது சொல்கிறார்கள். ஃபமா அஸாலத் ஃபீனல் ஹஸூனத்து பாத், எங்களுடைய குடும்பத்தில் கஷ்டம் கவலை என்பது எங்களுடைய குடும்பத்துக்கு நீங்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது. பெயர் அப்படி தலையெழுத்தை மாற்றும். இன்னைக்கு நவீன பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறந்த பெயரை வைக்க வேண்டும் என்பது தப்பில்லை, நல்ல பெயரை வைக்க வேண்டும் தப்பில்லை, ஆனால் அர்த்தமுள்ள பெயரை வைக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். காரணம், ஒரு பெயர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலையெழுத்த மாற்றும். அதனால்தான் கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் ஆட்டில் பால் கறக்கிறதுக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிற பொழுது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்பாங்க. ஒரு முறை ஆட்டிலிருந்து ஒருத்தர் பால் கலக்கணும், ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை கேட்குறாங்க, மூர்ரத்தன்று. இல்லை, நீங்க சரி வராது. காரணம், அந்த பேர் உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவேதான் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு தந்தைக்கு கடமை அழகான பெயரை சூட்டுவது. பெற்றோர்களே, இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் செய்யற தப்புன்னு தெரியுமா? அர்த்தமில்லாத பெயரை வைக்கிறனால குழந்தைகளுடைய வாழ்க்கை அர்த்தமட்டு போகிறது. யோசிச்சு பார்க்கிறோம் இல்லையா? என்ன சிந்தனை? யாரும் வைக்காத பேர், ஆனா நீங்க யாரும் வைக்காத பெயர் வைக்கிறீங்க, ஆனா அர்த்தமில்லாத பெயரை வைக்கிறீர்கள். அதன் பிரதிபலிப்பு, அதன் தாக்கம் உடைய குழந்தைகள் எந்த அளவுன்னு சொன்னா, வெளிநாடுகளுக்கு சென்று தன்னை ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதை வெட்கப்படுகிற ஒரு தலைமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போனா தன்னுடைய பேரை, தனக்கு வைக்கப்பட்ட பேரை உச்சரிப்பதற்கு வெட்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, எப்படி அதன் தாக்கம்
எனவே சிறந்த பெயரை வைக்கணும், அர்த்தமுள்ள பெயரை வைக்கணும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கடமை என்று சொல்கிறார்கள். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் எல்லாம் சொன்னாங்க, எனக்கு என் வாப்பா வச்ச பேர் ஜோலா, ஒரு பூச்சியிட பேரை வச்சிருக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, வலா அல்லிம்னி மின் கிதாபில்லாஹி ஆயத்தன் வாஹிதா, எனக்கு குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை கூட ஓதி தரல. எங்க வாப்பா குர்ஆன்ல இருந்தும் ஒரு ஆயத்தை கூட ஓதி தரல. உமர் இப்னு கத்தாப் எல்லாம் சொன்னாங்க, கும் அண்ணா, அந்த வாப்பா பார்த்து சொன்னாங்க, போயிருங்க, நீங்கள் உங்களுடைய குழந்தையுடைய அந்த கடமைகள், குழந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் குறை செய்து விட்டு நீங்க செய்யாதீங்க. நீங்க அந்த குழந்தைகளிடத்தில் மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை குறை விட்டுட்டு நீங்கள் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தாலா குர்ஆன்ல அத்தனை இந்த குழந்தை வரைப்பை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிற வார்த்தை, ரப்பனா, எங்கள் இறைச்சகா, ரப்பிர்ஹம்ஹுமா, எங்கள் இருவர்கள், எங்கள் ரெண்டு ரப்பு. அல்லாஹ் பெற்றோர்களுக்கு ரப்புன்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ரப்புன்னா பரிபாலிக்கக்கூடிய, எங்களை பண்படுத்தக்கூடிய, எங்களை தர்பியத்து செய்யக்கூடிய பெற்றோர்கள். கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை எப்படி சிறு வயதிலே எங்களை தர்பியத் செய்தார்களோ, பண்படுத்தினார்களோ, யா அல்லாஹ் நெறிப்படுத்தினார்களோ, அதே போன்று யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ கருணை காட்டுவாயா என்ற துவா. இந்த துவா எப்போது பெற்றோர்களுக்கு சேரும்? அந்த குழந்தைகளை வளர்க்கிற பொழுது. சொல்லுவாங்க, எந்த மரம் தான் ஒன்று குழந்தைகளை வளர்க்கணும், வளர விடக்கூடாது. பொதுவாகவே ஒரு நாம் வீசக்கூடிய விதைகள், சும்மா வீசி ஒரு விதை தானாக ஒரு விதை முளைச்சி சொன்னான். ஒரு நாங்கள் மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வீசுகிறோம், அந்த வீசப்படக்கூடிய அந்த மாம்பழத்துடைய விதை அது மலைக்கு என்னது உயிர் பெற்று வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு பின்னால அந்த வீசப்பட்ட அந்த விதையிலிருந்து வளர்கிற அந்த மாமரம் என்ன தெரியுமா? சின்ன ஒரு காற்றடிச்சொன்னு கீழே விழுந்துரும். ஆனால் முறையாக அதற்கான தேவையான ஆழத்தை தோண்டப்பட்டு விதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு அந்த நடுகிற அந்த மரம் எந்த புயலை கொண்டும் அது வீழ்ந்து விடாது. அது போலதான் வளர்க்கப்படுகிற குழந்தைகள் தானா வளரவிடக்கூடிய குழந்தைகள் அல்ல. எனவே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் என்னை தர்பியத்து படுத்திய பெற்றோர்கள். இன்னொரு விஷயம் தெரியுமா? நாளைக்கு மறுமையில காஃபிரான பிள்ளைகள், நரகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சொல்கிற வார்த்தையை கேட்டா பெற்றோர்கள் இப்படியெல்லாம் செய்வாங்களா? ஏன்னா எந்த பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளை கண்டிக்காமல் இருப்பது, தண்டிக்காமல் இருப்பது நோகக்கூடாதுதான். ஆனால் நாளை மறுமையில் என்ன தெரியுமா நடக்கும்? என் பிள்ளைக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என் பிள்ளை செய்கிற தப்பை தட்டி கொடுக்கிற பெற்றோர், என் பிள்ளை ஒரு பிழை செய்யுது, என் பிள்ளை சொல்லுதும்மா இன்னைக்கு என்ன குர்ஆனுடைய அந்த வகுப்புகளுக்கு என்ன கலந்து கொள்ள முடியல உம்மா என்று சொல்கிற பொழுது, சரி மகனே என்று தட்டி கொடுக்கிற பெற்றோர்கள். உம்மா இன்னைக்கு அந்த ஃபிக்ஹுடைய வகுப்புகளுக்கு என்னால் கலந்து கொள்ள முடியல உம்மா, என்னால் தொழிலில் இமாம் ஜமாத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை அம்மா என்று சொல்கிற பொழுது, என்ன மானே, இல்லை என் உடல் வலிக்கிறதம்மா, என்னுடைய உடல் வலிக்கிறதம்மா என்று சொல்கிற பொழுது, உம்மா அப்படியா மானே, உனக்கு உடம்பு வலிக்குதா, இன்னைக்கு செய்ய தேவையில்லை, அந்த குர்ஆனுடைய வகுப்புகளுக்கு போக தேவையில்லை, நீ அந்த தொழிலில் நீ கலந்து கொள்ள தேவையில்லை என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள். இங்க என்ன நடக்குது? அந்த பெற்றோர் செஞ்ச விஷயம் என்ன? என் பிள்ளைக்கு உடம்பு வலி, என் பிள்ளைக்கு கால் வலி என்று தொழுகைக்கு அனுப்பல, அந்த குர்ஆனுடைய ஃபிக்ஹுடைய வகுப்புகளுக்கு அனுப்பல. ஆனா இதே குழந்தை நாளை மறுமையில் என்ன தெரியுமா சொல்லுவான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வகாலல்லதீன கஃபரு ரப்பனா அரினல்லதீனி அதல்லானா. நாளைக்கு மறுமையில் நரகத்துல அந்த காஃபிரான குழந்தைகள், நரகத்தில் இருக்க குழந்தைகள் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய தலைவர்களை காட்டித்தா, எங்களுக்கு எங்களுடைய தலைவர்களை காட்டித்தா, அதல்லானா நாங்கள் கெட்டு போறதுக்கு காரணமான எங்கட வாப்பா அம்மா காட்டித்தான். உம்மா யா அல்லாஹ் நாங்க தொழாம இருக்கிறதுக்கு காரணமான எங்க வாப்பமா காட்டித்தான், நாங்கள் மார்க்கம் கற்றுக்கொள்ளாம இருப்பதற்கு காரணமா இருந்த எங்க வாப்பமா காட்டித்தான். சொல்ல முடியுமா? நாளைக்கு சொல்ல முடியுமா? என்னமானே உனக்கு கால் வலிக்க கூடாதுன்னு தான் நான் போக சொல்லலை, உனக்கு ஓய்வெடுக்கிறதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், ரெஸ்ட் கொடுத்தேன். சொல்ல முடியுமா? நாளையில் எப்படியாவது தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகள் பேசுகிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த குழந்தைகள் சொல்வார்களாம், யா அல்லாஹ்
எங்க உம்மா தற்காலிகமான இந்த சுகத்துக்காக வேண்டி இந்த நிரந்தர சுகத்தை இழக்க செய்து விட்டார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய அந்த அழிவுக்கும் இழிவுக்கும் எங்க உம்மாவை தான் காரணம். நாங்கள் என்ன தினமா செய்யணும்? விஷயம் இதான். அல்லாஹ் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பேசுகிற வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், நஜ்அல்ஹுமா தஹ்த அக்தாமினா லியகூன மினல் அஸ்ஃபலீன். யா அல்லாஹ், அந்த உம்மவையும் வாப்பையும் என் காலால மிதிக்கணும், என் உம்மவையும் வாப்பையும் காலால மிதிக்கணும். பெற்றோர்களை யோசிச்சு பாருங்க. காரணம், எப்படியாவது இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க முடியுமா என்று யோசிக்கிற பொழுது அந்த குழந்தைகள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதுக்கு அழகான ஒரு சிந்தனை விஷயத்தை அரபு இலக்கியத்தில் சொல்லுவாங்க. ஒரு திருடன் அவன் திருட்டு குற்றத்துக்காக வேண்டி என்ன செய்யறான்? அவனுக்கு தூக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறது. ஒருத்தன் பெரும் திருட்டை செய்துவிட்டு அவனுக்கு தீர்ப்பாக தூக்கு தண்டனை நியமிக்கப்படுது. அந்த தூக்கு கைதியா இருக்கக்கூடிய அந்த திருடன் சொல்றான், அவனிடத்துல தூக்கு கைதி இடத்துல கேட்கப்படுது, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? இல்லை, என் உம்மாவை நான் பார்க்கணும், என்னுடைய தாயை நான் சந்திக்கணும் என்று சொல்கிற பொழுது அந்த தாயை சந்திக்க விடுறாங்க. தாய் பக்கத்தில் நெருங்கி வந்ததும் அந்த தாயுடைய காதை கடிச்சு துப்புறான். சூழ இருக்காக்களும் சுத்தி இருக்காக்களும் கேட்குறாங்க, எப்பா இந்த மரண தண்டனையில் இருக்கும் போது கூட உன்னுடைய தாயுடைய காதை கடிச்சு துப்புற, இவ்வளவு கொடூரமானவனா நீ என்று கேட்கிற பொழுது அந்த திருடன் சொல்வாராம், நான் ஏன் தெரியுமா என் உம்மாவுடைய காதை கடிச்சேன்? நான் சிறு வயதிலே சின்ன சின்ன தவறுகளை, சின்ன சின்ன களவுகளை, சின்ன சின்ன பொய்களை சொல்கிற பொழுது என் உம்மா என்னை கண்டிச்சிருந்தாங்கன்னா, நான் சின்ன சின்ன தவறுகளை, சின்ன சின்ன களவுகளை, சின்ன சின்ன பொய்களை செய்கிற பொழுது என் உம்மா என்னை கண்டித்து தண்டித்து இருந்தார்கள்னு சொன்னா, இன்னைக்கு நான் இந்த பெரும் தவறை, இந்த பெரும் குற்றத்தை செய்து நான் எனது தூக்கி கைதியாக நான் ஆகியிருக்க மாட்டேனே. என் உம்மா, என் தாய், என்னுடைய பெற்றோர் என்னை சிறு வயதிலே முறையாக என்னை கண்டிக்கவில்லையே, கண்டிக்கப்பட வேண்டிய நேரத்திலே நான் கண்டிக்கப்படவில்லையே, தண்டிக்கப்பட வேண்டிய நேரத்தில் நான் முறையாக தண்டிக்கப்படலே. அதனால் இன்னைக்கு நான் என் உயிரை கொடுக்கக்கூடிய நிலைக்கு நான் மாறிட்டேன். எனவே அந்த ஆத்திரத்தினுடைய நான் தாயுடைய காதை கடிச்சுன்னு சொன்னாங்க. இதே தான் அல்லா தாலா சொல்கிறான். நாளை மறுமையில் அந்த குழந்தைகள் சொல்லுவாங்க, யோசிச்சு பாருங்க, எந்த பெற்றோராவது அந்த குழந்தையை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லுவாங்களா? இல்லை, அந்த குழந்தையுடைய நலவுக்கா. ஆனால் அதனால் தான் பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்க்கா கோப்படுவதும் அல்லாஹ்க்கா பிரியப்படுவது, நீங்கள் ரப்புடைய விஷயத்தில் நீங்கள் கொடுக்கிற சலுகை அது இரக்கம் இல்லை, அது செல்லம். இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் இரக்கம் என்ற பெயரில் செல்லம் கொடுக்குறான். ஒரு புள்ள ஹராத்தை செய்யணும் அல்லது தொழுகையை விடணும், நான் மார்க்கத்தை படிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் அந்த குழந்தைக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பது அந்த குழந்தையை கொள்வதற்கு சமம், அந்த குழந்தையை நீங்கள் அழிப்பதற்கு சமம். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானா. எனவேதான் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குர்ஆன் சொல்கிறது, அந்த குழந்தை அருளாக மாறுவதும் அந்த குழந்தை ஃபித்னா சோதனையாக மாறுவதும் உங்களுடைய வளர்ப்பில் இருக்கிறது. அடுத்து சொல்லுவாங்க, உங்களுக்கு சிறந்த குழந்தையை உருவாக்கணுமா? குர்ஆன் சொல்கிற தீர்ப்பு என்ன தெரியுமா? உங்களோட குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக மாறணுமா? குர்ஆன் சொல்கிற தீர்ப்பு. இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசை, என் பிள்ளை சாலிஹான பிள்ளையா வரணும், என் பிள்ளை சாலிஹான பிள்ளையா வரணும், எனக்கு அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளை தரணும், என்னுடைய குழந்தைகள் மௌத்து வரைக்கும் நன்றியோடு இருக்கணும், மௌத்துக்கு பின்னாலும் என்ன நினைவு கூறக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்பது எல்லா பெற்றோர்களுடைய ஆசை. சொல்றாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உங்களுடைய குழந்தை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தவர்கள் ஆராய்ந்து சொல்கிறார்கள், உங்களோட குழந்தை சாலிஹான குழந்தையா இருக்கணுமா? பெற்றோர்களே, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களா இருங்க, நீங்க உங்களோட குழந்தைகளை நீங்கள் இறையச்சம் உள்ளவராக இருங்க. அல்லாஹ் உங்களோட குழந்தைகளை அல்லாஹ் சாலிஹான குழந்தைகள் ஆக்குவான். அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, யார் தெரியுமா? மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்திலேயே அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹுடைய அந்த பாசறையில் இருக்கக்கூடிய கூட்டம் தான் அதிகம். மன்னருடைய அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய கூட்டத்தை விட அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹுடைய அந்த பாசறையில் வகுப்பறையில் அதிகமான கூட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட இமாம் சொல்லுங்க. என்ன சொன்னா, இவர்களுடைய தந்தை ஒரு தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க, 18 வருஷம் தோட்டத்தில் வேலை பார்க்குறான். அப்படி வேலை பார்க்கிற பொழுது அந்த தோட்டத்தின் உரிமையாளி என்ன செய்கிறாங்க, அந்த வேலை பார்க்கக்கூடிய முபாரக் ரலியல்லாஹு இடத்துல சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பழத்தை கொண்டு வாங்க,
அந்த தோட்டத்தில் ஒரு பழத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிற பொழுது ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். கொடுத்தா அது புளிப்பான பழம். ஒரு தோட்டத்தில் 18 வருஷம் வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட அந்த தோட்டத்தில் முதலாளி நீங்கள் எனக்கு ஒரு பழத்தை கொண்டு தாருங்கள் என்று சொல்கிற பொழுது ஒரு பழத்தை கொடுத்தா எப்படி 18 வருஷம் வேலை செஞ்ச ஒருத்தருக்கு எது புளிப்பழம் எது இனிப்பான பழம்னு தெரியாமல் இருக்குமா? ஒருபோதும் இருக்காது. என்ன செய்கிறாங்க, அந்த முபாரக் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து அந்த தோட்டத்தின் உரிமையாளர் ஏசுறாங்க, என்ன கோபப்படுத்த போறியா? உனக்கு ஒரு பழத்தை கொண்டு வர சொன்னா எனக்கு புளிப்பான ஒரு பழத்தை கொண்டு வந்திருக்க, என்ன எரிச்சல் ஊட்டுகிறாயா என்று கேட்கிற பொழுது அப்துல்லா ரலியல்லாஹுடைய தகப்பனார் முபாரக் ரலியல்லாஹு சொல்றாங்க, 18 வருடங்கள் அந்த தோட்டையில் பணி வேலை செய்யக்கூடிய அந்த முபாரக் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு எந்த பழம் புளி எந்த பழம் இனிப்புன்னு என்னால் தெரியல. 18 வருஷம் என்னுடைய அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறீர்கள், எது புளி எது இனிப்புன்னு தெரியாதா? நீங்கள் என்னை இந்த தோட்டத்தை பாதுகாப்பதற்கு தான் எனக்கு நீங்கள் சம்பளம் தாரீங்க, இதை உண்பதற்கு நீங்கள் அனுமதி தரவில்லையே, நான் உண்டதில்லை என்று சொல்கிற பொழுது அந்த அந்த பேணுதலானவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் தான் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய அந்த சபைக்கும் இன்றைக்கு எல்லா அதிகமான அந்த கிரந்தங்களில் இடம்பெறக்கூடியவர்கள் இமாமாக திகழ்கிறார்கள் அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு அவர்கள். அன்பானவர்களே, நாம் குழந்தைகளுக்கு ஹராம் ஹலாலை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஹராம் ஹலாலை பேணுவது நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஃபுதைல் இப்னு அயாத் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அடிய சிசியரிடத்தில் தன்னுடைய மாணவருடைய வஃபாத்திலே செல்கிறார்கள், வஃபாத்துக்கு போகிறாங்க. ஃபுதைல் இப்னு அயாத் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மாணவருடைய வஃபாத்துடைய சமயத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது தன்னுடைய மாணவரிடத்தில் போகிறாங்க. மாணவர் சக்கராத்தில் இருக்கிறாங்க. சக்கராத்தில் இருக்கிற பொழுது கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். தன்னுடைய மாணவர் சக்கராத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மாணவருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மாணவர் சொல்றார், யா உஸ்தாத் லா தக்ரவு ஹாதி, எனக்கு ஓதி காமிக்க வேணாம், எனக்கு ஒன்றும் ஓதாதீங்க. லா அக்குலுஹா, நான் ஓத மாட்டேன். லி அன்னி பரிஉம் மின்னா, எனக்கு ஓத விருப்பம் இல்லை. சக்கராத்திலே இருக்கிற தன்னுடைய மாணவருக்கு ஃபுதைல் இப்னு அயாத் ரலியல்லாஹு அவர்கள் கலிமாவை கற்றுக் கொடுக்கிறார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி குர்ஆனை கற்றுக் கொடுக்கிற பொழுது, அந்த கலிமாவை கற்றுக் கொடுக்கிற பொழுது அந்த மாணவர் ஃபுதைல் இப்னு அயாத் ரலியல்லாஹு இடத்துல சொல்கிறார்கள், நீங்கள் கலிமாவை கற்றுத்தர வேண்டாம், குர்ஆனை நீங்கள் கற்றுத்தர வேண்டாம், நான் அதை விட்டும் நான் நீங்கி விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர் மரணித்து விடுகிறார். ஈமான் இல்லாம மௌத்தாய் விடுறான். அந்த மாணவர் கலிமா சொல்லிக் கொடுக்கிற பொழுது, நான் கலிமாவை சொல்ல மாட்டேன், குர்ஆனை உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. அவரை கனவுலை காணுகிறார்கள் ஃபுதைல் இப்னு அயாத் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை, கலிமா இல்லாமல் அல்லாஹ் உன்னை மௌத்தாக்குறதுக்கான காரணம், உன்னுடைய முடிவு மோசமாகிறதுக்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது அந்த மாணவர் கூறினார், என்கிட்ட 3 பிழைகள் இருந்தது, என் வாழ்க்கையில் 3 பிழைகள் இருந்தது. ஒன்று நமீமா, புறம் பேசுறது. நான் எல்லா அமல்களையும் செய்வேன், ஆனால் என்னிடத்தில் புறம் பேசுகிற ஒரு பண்பு என்னிடத்தில் இருந்தது. 2வது அல் ஹசத், என்னிடத்தில் பொறாமை எண்ணம் என்னிடத்தில் இருந்தது, பொறாமை குணம் என்னிடத்தில் இருந்தது. அடுத்து சொல்றாங்க, நான் நோய்க்காக, நான் மருத்துவத்துக்காக, நான் சில சமயங்களில் நான் மதுவை அருந்துவேன், மருத்துவத்திற்காக நான் போதைப் பொருளை அருந்துவேன் என்று. அதனால்தான் அல்லாஹ் என்னை கலிமா இல்லாமல் மௌத்தாக்கினான். நல்லா விளங்கணும். பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒருவனுக்கு தீய கெட்ட மௌத்து யாருக்கு தெரியுமா வரும்? புறம் பேசுகிறவன், பொறாமைக்காரன், ஹராத்தை போதை பொருளை உட்கொள்கிறவன், அவனுக்கு அல்லாஹ் தஆலா கெட்ட மௌத்தை கலிமா இல்லாமல் மரணிக்க செய்கிறான். அதனால தான் பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவன் போதை அருந்தவில்லை, அவன் அருந்துகிற பொழுது அவனை விட்டும் ஈமான் கலன்று செல்கிறது. அந்த நிலையில் மௌத்தானவன் முஸ்லிம் அல்லாதவனாக அவன் ஈமானை இழந்த நிலையில் மரணிக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்முடைய இளைஞர்களை, வாலிபர்கள் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானா. அப்படிப்பட்ட மோசமான ஒரு காலத்திலே நம்முடைய குழந்தைகளை, சந்ததிகள் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானா. அவனுடைய முடிவு மோசமாகும், களிமா இல்லாமல் மரணிப்பான். எனவே ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, நீங்கள் பேணுதலானவர்களா, ஹராம் ஹலால் பேணக்கூடியவர்களா இருங்க. அடுத்து குர்ஆன் சொல்கிற வார்த்தை தெரியுமா? பெற்றோர்களே, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். உங்களோட குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளா, எல்லா விதமான மானக்கேடான விஷயங்கள்லேருந்து உங்களோட குழந்தைகள் அல்லாஹ் காப்பாற்றணுமா? மானக்கேடான விஷயங்கள்ல
இருந்தும் உங்கள் குழந்தைகள் காக்கப்பட வேண்டுமா? குர்ஆன் சொல்கிற வழி என்ன தெரியுமா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை எல்லா விதமான அருவருக்கப்பட்ட விடயங்களிலிருந்தும் பாதுகாக்கிறது. எல்லா விதமான பாவகரமான நாசகரமான செயலிலிருந்தும் தொழுகை உங்களை காக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே கூறுகிறான். ஒரு வாலிபர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபைக்கு ஓடோடி வருகிறார். ஒரு வாலிபர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபைக்கு ஓடோடி வருகிறார். அந்த வாலிபர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் உங்களுடைய அழுகைக்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது, இல்லை, என்னுடைய தந்தை வஃபாத் ஆகிவிட்டார், அவரை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு அடக்கணும் என்று சொல்கிற பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அனுப்பிவிடுறாங்க. போய் இந்த வாலிபருடைய அந்த தந்தையுடைய அந்த ஜனாசாவுடைய வேலையை நீங்கள் செய்யுங்கள் என்று அனுப்பி விடுகிறார்கள். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த வாலிபருடைய தந்தையுடைய ஜனாசாவை போய் பார்க்கிறார்கள். விரிப்பிலே கருத்த நிறத்தில் ஒரு பன்றியின் தோல் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹும் உமர் ரலியல்லாஹும் போறாங்க, அந்த வாலிபருடைய வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தால் விருப்பிலே ஒரு கருத்த நிறத்திலே ஒரு பன்றி இறந்து கிடந்தது. சஹாபாக்கள் ஆச்சரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே மீண்டு வருகிறார்கள். அந்த நிலையை உணர்ந்து கொண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்க்குறாங்க. சொன்னதை போல அந்த வாலிபருடைய தந்தை இறந்து பன்றியா, கருத்த நிறத்தில் பன்றியா உருமாற்றப்பட்டு விட்டார். அந்த நிலையில் குளிப்பாட்டுவது கஃன் செய்வது சாத்தியம் எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குறாங்க. பழைய நிலைக்கு மாற்றப்படுகிறது. அவருக்கு குளிப்பாட்டி கஃன் செஞ்சு மீண்டும் அடக்கப்பட போகிற பொழுது மீண்டும் அவர் கருத்த நிலையிலே பன்றியா உருமாற்றப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபர் இடத்துல கேட்குறாங்க, வாலிபரே, உங்க வாப்பா செஞ்ச பாவம் என்ன? உங்களோட வாப்பா செஞ்ச பாவம் என்ன? ஏதும் பெரும் பாவங்களை செய்தாரா? உங்களோட வாப்பா வாழ்நாளில் ஏதாவது பெரும் பாவங்களை செய்தாரா? ஹராத்தை உட்கொண்டாரா அல்லது கொலை இது போன்ற பெரும் பாவங்களை செய்தாரா என்று கேட்கிற பொழுது அந்த வாலிபர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் வாப்பா அப்படிப்பட்ட எந்த பெரும் பாவத்தை செய்து நான் பார்த்ததில்லை. என் வாப்பா எந்த பெரும் பாவத்தை செய்து நான் பார்த்ததில்லை. ஆனா என் வாப்பா இடத்துல ஒரே ஒரு குறை இருந்தது, என்னுடைய தந்தை இடத்தில் ஒரே ஒரு குறை இருந்தது. அன்பான வாலிபர்களே, தாய்மார்களே, யோசிச்சுக்கோங்க. சொல்கிறார்கள், அந்த வாலிபர் சொல்கிறார், என்னுடைய வாப்பா இடத்துல இந்த குறை என்ன தெரியுமா? தொழுகையை விட்டு விட்டு தொழுவார். தொழுகையை தொடர்ந்து சொல்ல மாட்டார். சில நாட்களுக்கு சுபகு இருக்காது. இன்னைக்கு இந்த நகரப்புறங்களுக்கு அந்த பாடசாலைக்கு சொல்லக்கூடியவர்களுக்கு சனி ஞாயிறு கிழமைகளில் சுபகு கிடையாது. தொழுகையை விட்டு விட்டு தொழுவார். எங்க வாப்பா செய்த பாவம் என்று நான் அறிந்தது, தொழுகையை விட்டு விட்டு தொழுவார், அது மட்டும்தான் என்று சொல்லுகிற பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உந்துரு, என் அருமை தோழர்களே, உந்துரு, பார்த்து கொள்ளுங்கள், அஹ்வாலு மன் தர்கிஸ் ஸலா. உந்துரு, என் அருமை தோழர்களே, அஹ்வாலு மன் தர்கிஸ் ஸலா. யாரெல்லாம் தொழுகை விட்டுட்டு தொழுறாங்களோ, தொழாதவர்களை குறித்து பேசல பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிக்கணும். தொழாத மனிதரை குறித்து நௌது பில்லாஹ் மின் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். தொழாத மனிதரை குறித்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல. தொழுவார், ஆனா யா ரசூலல்லாஹ் விட்டு விட்டு தொழுவாங்க. யா ரசூலல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர்களுக்கு சொல்கிறார்கள், உந்துரு, என் அருமை தோழர்களே, உந்துரு, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், அஹ்வாலு மன் தர்கிஸ் ஸலா. யாரெல்லாம் தொழுகையை விட்டு விட்டு தொழுகிறாரோ அவருடைய கபருடைய நிலை இப்படித்தான் இருக்கும். இது ஏன் தெரியுமா அல்லாஹ் காட்டியிருக்கிறான்? முஃமின்களுக்கு எச்சரிக்கைக்காக காட்டியிருக்கிறான். முஃமின்கள் இதை கொண்டு படிப்பினை பெற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா காட்டியிருக்கிறான். எனவே பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தொழுகையை விட்டு விட்டு தொழக்கூடிய நிலை இன்றைய உலகத்திலே பெரிய விஷயம் தெரியுமா? அல்லாஹ்வோட பயம் போயிடும். உலகத்திலே பாவங்களை தண்டனையிலே மிகப்பெரிய தண்டனைன்னா அல்லாஹ்வோட பயம் மனசுலேருந்து போகும். ஒரு பாவத்தை தைரியமா செய்யறேன்னு சொன்னா நீங்க நினைச்சுக்கோங்க, நான் அல்லாஹ்வோட கோவத்தில் இருக்கிறேன், நான் தொழுகையை விடுகிறேன், ஆனா என்னுடைய உள்ளத்தில் எந்த பயமும் வரல. நான் ஹராத்தை செய்கிறேன், என்னுடைய உள்ளத்தில் ஒரு பயமும் வரல. நான் அல்லாஹ் வெறுக்கிற சபிக்கிற விஷயங்களை செய்கிறேன், எனக்கு ஒரு பயமும் வரல. நான் அநியாயத்தை செய்கிறேன்,
எனக்கு எந்த கவலையும் எந்த பயமும் வரல என்றால் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டான். அல்லாஹ் உங்களை கைவிட்டுட்டான். தண்டனையிலையும் பெரிய தண்டனை தெரியுமா? அல்லாஹ் கைவிடுறது. அல்லாஹ் கைவிட்டா இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அதுக்கப்புறம் அல்லாஹ் பிடிச்சா உங்களை காப்பாற்ற யாரும் முடியாது. அல்லாஹ் நீங்கள் பாவத்தை செய்கிறீர்கள், ஹராத்தை செய்கிறீர்கள் பாருங்க, தொடர்படியாக தொழக்கூடிய ஒரு மனிதர் அந்த தொழிலை விட்டு அல்லாஹ் சில சில தங்கடங்களை சில சில கஷ்டங்களை கொடுப்பான். அதிலிருந்து அவர் மீண்டு வந்துட்டார்னா புத்திசாலி. மீண்டு வரலையா அவர்கள் நாளடைவில் அவர்கள் எனது பாவத்தை ஷைத்தான் ஒருபோதும் பாவமாக்கி காட்ட மாட்டான், பொழுதுபோக்காக்கி காட்டுவான். ஷைத்தான் எப்போது ஒரு மனுஷன்கிட்ட போய் நீ பாவத்தை செய்யின்னு சொல்ல மாட்டான். ஷைத்தான் நம்மளை விட தந்திருக்காரன். ஷைத்தான் போய் யார்கிட்ட போய் எப்பா நீ பாவத்தை செய்யன்னு சொல்ல மாட்டான், பாவத்தை பொழுதுபோக்காக்கி காட்டுவான். டெய்லி தான் செய்கிறோம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்ட என்னாச்சு, டெய்லி தானே செய்கிறோம், கொஞ்சம் லேட்டாக தொழுதா என்னதான் என்று நாம் யோசிச்சு பாருங்க. அந்த சிந்தனையில் ஒருங்குவர்கள் பலர் தொழுகை காலாவாக்கியிருப்பாங்க. சுபக்கு எழும்புறவங்க சரி கொஞ்சம் லேட்டாக எழும்பலாமே என்று நினைச்சு தூங்குற எழும்புற 8 மணி தான் எழும்புவான். ஷைத்தான் ஒருபோதும் ஒரு மனிதனுக்கு பாவத்தை தூண்ட மாட்டான், பாவத்தை சாதாரணமாக்கி காட்டுவான். அடுத்த நிலை தெரியுமா? பாவத்தை பழக்கமாக்குவான். அடுத்து பாவத்தை பொழுதுபோக்காக்கி காட்டுவான். இபாதத் என்பது ஆதத்தாக மாறும், வணக்கம் என்பது வழக்கமாக மாற்றி காட்டுவான் ஷைத்தான். நௌதுபில்லாஹ் அல்லாஹ் தாலா பாதுகாப்பானா. அன்பானவர்களே, அதனால் தான் பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸ்ரல்லா அவர்கள் இன்ன ஷைத்தான வாலிஉன் ஹுர்துமு அலா கல்பி இப்னு ஆதம். ஒவ்வொரு ஆதமுடைய மனிதனுடைய உள்ளத்திலும் ஷைத்தான் தன்னுடைய ஆளுமையை தும்பிக்கையை வச்சிருக்கிறான். ஃபைன் ஹுவ தக்கரல்லாஹ், அவன் அல்லாஹ்வை நினைக்கிற பொழுது ஹனஸ ஷைத்தான் வெளியேறுவான், அல்லாஹ்வை மறக்கிற பொழுது அங்கேயே தங்கிடுவான். எனவே அந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம் உங்களுடைய உள்ளத்திலிருந்து போகணுமா? நீங்கள் திக்ருடைய பண்புகளை நீங்கள் கொண்டு வாங்க. அல்லாஹ் தாலா. அன்பானவர்களே, முக்கியமான விஷயங்களோட நான் நிறைக்கு வருகிறேன். இந்த குழந்தைகளுடைய விஷயம், நாம் இந்த காலத்தில் எப்படியெல்லாம் நம்முடைய குழந்தைகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய ஆதிக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஷைத்தான் தன்னுடைய ஆளுமையை வைத்திருக்கிறான். எப்ப அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்கிற பொழுது ஹனஸ, அவன் கை செய்தத்தோடு வெளியேறி விடுகிறான். ஒருத்தன் அல்லாஹ்வை மறக்கிற பொழுது ஷைத்தானோட உள்ளத்திலே தங்கி விடுகிறான். அதனால் தான் பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை நினைக்கிறவனுக்கும் நினைக்காதவனுக்கும் என்னுடைய குழந்தைகளை நாம் எப்படி பண்படுத்தணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல திக்ர்களை, தொழுகையை நீங்க இவங்க நல்ல துஆ செய்யணும், தொழுகை ஏவனும், நல்ல அழகான திக்ர்களை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர்களை குழந்தைகளுக்கு நீங்க வழக்கமாக்கி கொடுங்க. நீங்க குழந்தைகளுக்கு நிறைய பொருட்செல்வங்களை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள், நல்ல கல்வி செல்வங்கள் கொடுக்குறீங்க. ஆனா நீங்கள் கொடுக்கக்கூடிய செல்வங்களில் சிறந்த செல்வம் தெரியுமா? உங்களோட குழந்தைகளை தொழுகையாளியா, உங்களோட குழந்தைகளை திக்ருடைய விருதுடைய பழக்கத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய செல்வங்களில் மகத்தான செல்வம் தான். அதனால மும்மாஜியார் அப்பாங்க சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க, மன் லா லஹு விருதுன் ஃபஹுவ கிருதுன். இந்த காலத்துக்கு நமக்கு தேவையான வார்த்தை என்ன தெரியுமா? மன் லா லஹு விருதுன் ஃபஹுவ கிருதுன். யாருக்கு திக்ர் செய்கிற பண்பு இல்லையோ அவன் குரங்குன்னாங்க. யாருக்கு விருதோதுகிற பண்பு இல்லையோ குரங்கு. வாலிபர்களே, இளைஞர்களே, ஏன்னா இந்த உள்ளம் ஒவ்வொரு நொடி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உள்ளம்ன்றது மாறுறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, உள்ளம் என்பது இறக்கையை போல, அது காத்து அடிச்சா திரும்புற மாதிரி இந்த உள்ளம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த உள்ளத்தை ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கிறது, அது திக்ர்களை கொண்டு இருக்கிறது. அந்த திக்ரை நீங்க உங்களோட குழந்தைகள் படித்து கொடுங்க. உலகத்திலே நீங்கள் கொடுக்கக்கூடிய செல்வங்கள் மாத்தான செல்வம். ஏன்னா மல்லாலோ விருதுன் ஃபஹுவ கிருதுன். யாரிடத்தில் விருது இல்லையோ, அந்த திக்ருடைய பழக்கம் இல்லையோ, அவனுடைய உள்ளம் குரங்கு மாதிரி. ஏன் குரங்கு கிட்ட கொடுக்க பண்பு தெரியுமா? ஒரு குரங்கு ஒரு மரத்துல ஒரு பழத்தை சாப்பிட்டா அந்த பழத்தை முழுமையே சாப்பிடாது. அந்த பழத்தை திண்டுட்டு யோசிக்கும், இந்த பழமே இப்படி டேஸ்டா இருக்குதே, மற்ற மரத்தை போய் பார்த்தா எப்படி டேஸ்டா இருக்கும், மற்ற மரத்துக்கு பாயும். மற்ற மரத்துக்கு தாவி அந்த மரத்தில் ஒரு பழத்தை சுவைக்கும் போது அப்ப யோசிக்குமா, இந்த மரத்தில் எப்படி டேஸ்ட்னு சொன்னா மற்ற மரத்தில் எப்படி டேஸ்டா இருக்குன்னு சொல்லி. இப்படி அந்த தோட்டம் முழுவதும் ஒவ்வொரு மரமாக தாண்டி தாண்டி போகும். கடைசி வரைக்கும் ஒரு பழத்தையும் முழுமைப்படுத்தவும் செய்யாது, வயிறு நிரம்பவும் செய்யாது. கடைசி மரத்து போய் நின்றுட்டு சாப்பிட்ட பழமே நல்லா இருக்குமேன்னு திரும்பி வருமா. திரும்பி வரும்போது தோட்டத்தில் உரிமையாளியார் அடிக்கப்பட்டு போயிடும்.
இதே போன்றுதான் மல்லாலஹு விருதுன் ஃபஹுவ கிர்துன், ஷைத்தான். எனவே அந்த திக்ர்கள் இல்லாத உள்ளம் குரங்க போல ஷைத்தானுடைய ஆதிக்கம் உள்ளது. இன்னும் சொல்லுவாங்க, திக்ருடைய உள்ளம் அது உயிர் உள்ளது, திக்ர் இல்லாத உள்ளம் அது செத்தது. ஹக்கீமு திர்மிதி இமாம் சொல்லுவாங்க, அன்பானவர்களே, நாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் இந்த பண்பை நம் பெற்றோர்கள், தாய்மார்கள், பெண் மக்களை வச்சு வீட்டில் இந்த திக்ருடைய பழக்கங்களை நீங்கள் ஏற்படுத்துங்க. ஆண் குழந்தைகளை பள்ளிக்கு நீங்கள் வரவழைங்க, இந்த திக்ரோட தொழுகையோட பழக்கத்தை ஏற்படுத்துங்க. ஏன்னா ஹக்கீமு திர்மிதி இமாம் சொல்லுவாங்க, திக்ர் செய்கிறவனுக்கும் திக்ர் செய்யாதவனுக்கும் நான் வித்தியாசம் தெரியுமா? செத்த மரத்துக்கும் உயிருள்ள மரத்துக்கும் போல. செத்த மரத்துல கரையான்களும் பூச்சிகளும் எதுல குடியேறும்? செத்த மரத்துல தான் குடியேறும். எனவே திக்ர் செய்யாதவன் செத்த மரத்தை போன்றவன், திக்ர் செய்கிறவன் உயிருள்ள மரத்தை போன்றவன். உயிருள்ள மரத்தில் ஒருபோதும் விஷ ஜந்துக்களோ கரையான்களோ என்ன செய்யாது? குடியேறாது. எனவே நம்முடைய உள்ளங்களை இந்த காலத்துல நம்முடைய குழந்தைகள் உள்ளத்தை காப்பாற்றணும்னு சொன்னா அந்த தொழுகையோடு அந்த திக்ருடைய பயிற்சியை நாம் கொடுக்கிற பொழுது நம்முடைய குழந்தை செல்வங்களை நாம் பாதுகாக்கலாம், நம்முடைய பெண் மக்களுடைய சிந்தனைகளை நாம் பாதுகாக்கலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம அதுக்குள்ள போயிடுவோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிற ஹதீஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமல்களை செய்கிற பொழுது அதை ஆதாரத்தோடு செய்யுங்க, அதில் சூயை நாம் அனுபவிக்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் பைஹக்கியில பதிவு செஞ்சிருப்பாங்க. ஒரு சஹாபி கவலையோட மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்க பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறாங்க, என் அருமை தோழரே, ஏன் கவலையோடு உட்கார்ந்துருக்கீங்க? இன்னைக்கு எல்லாரும் சொல்லுற வார்த்தை, எல்லா தாய்மார்களும், எல்லா பெரியோர்களும், எல்லா வியாபாரிகளும் சொல்கிற வார்த்தை, துன்யா வெறுத்துட்டு, துன்யா வெறுத்துட்டு மௌத்தானும் போல இருக்கு. குறிப்பா சின்ன இளைஞர்கள் சொல்கிற வார்த்தை. வீட்டில் பாருங்க, சின்ன குமர பிள்ளைகள், சின்ன இளைஞர்கள் சொல்லுவாங்க, செத்து போயிடுறேன், செத்து போயிடுறேன், நான் இருந்தவே இல்லை. நோதுபில்லாமின் அந்த குழந்தைகள் அதிகமாக பயன்படுத்த வார்த்தை உள்ளம் பண்படவில்லை. உங்களோட குழந்தைகள் உள்ளம் பண்படணுமா? இந்த நிலைக்குள் உங்களோட குழந்தைகளை கொண்டு வாருங்க. அல்லாஹ் தஆலா சொன்னாங்க தானே. இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய வறட்சின்னு தெரியுமா? அது கல்வி வீழ்ச்சி அல்ல, ஆன்மீக வீழ்ச்சி. இன்னைக்கு சமுதாயத்தில் இந்த சீரழிவுக்கும் இழிவுக்கும் அழிவுக்கும் காரணம் கல்வி வீழ்ச்சியோ பொருளாதார வீழ்ச்சியோ இல்லை. இன்னைக்கு முஸ்லீம்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறான். இன்னைக்கு நான் வந்த வாகனத்துல கூட ஒரு அந்நியர்த்த தான் வந்தார். அவர் சொன்னார், இன்னைக்கு முஸ்லீம்கள் எவ்வளவு பெரிய பள்ளிவாசல்களை கட்டி இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கல்வியில் வீழ்ச்சி அல்ல, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி இல்லை, ஆன்மீக வீழ்ச்சி நம்மில் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த ஆன்மீக வீழ்ச்சி தான் நம்முடைய குணங்களை நாம் இழந்து இருக்கிறோம், ஈமானை இழந்து இருக்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ், மஸ்ஜித் நபவியில ஒரு தோழர் இருக்கிறாங்க, எனக்கு துன்யா வெறுத்துட்டு யார சொல்லலாம். எப்படி திரும்ப சொல்றாங்க, இன்ன துன்யா அதுபரத் அன்னி, துன்யா அன்னை துரத்துகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காங்க, ஃபைன அன்த, எங்க இருக்கீங்க? ஃபைன அன்த மின் ஸலாத்தில் மலாயிகா வ தஸ்பீஹில் ஹலாயிக், மலக்குமாருடைய தொழுகையும் படைப்பினங்களும் தஸ்பீஹான திக்ர ஓதாம எங்க இருக்கிறீங்க? துன்யா வெறுத்திருக்கிறது என்று சொல்கிற அந்த சஹாபியிடத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஃபைன அன்த, எங்கப்பா இருக்கிறாய்? மலக்குமாருடைய தொழுகையும் படைப்பினங்களும் தஸ்பீஹுமான அந்த திக்ர நீ ஓத வேணாமா? அதை ஓதுகிற பொழுது துன்யா உன்னை முன்னோக்கி வரும், உன் கஷ்டங்கள் எல்லாம் போயிடும், நீ தொட்டதெல்லாம் பொண்ணா மாறிடும். சொல்லுவாங்க இல்லையா, நீ தொட்ட வியாபாரங்கள் எல்லாம் பொண்ணாகும், நீ சென்ற இடங்கள் எல்லாம் எல்லாம் பறக்கத்தெல்லாம் கொட்டு கொட்டுவான், நிம்மதி பறக்கத்துன்னில் பெருகும். அந்த தஸ்பீஹை நீ ஓத வேணாமா என்று சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு குல் இந்த துலுஇல் ஃபஜ்ர் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற திக்ரை நீ 100 விடுத்த ஓதிவா, துன்யா உன்னை முன்னோக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு இருக்க ஒரு இருந்த பண்பு தெரியுமா? அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த தௌஃபீக்கை தருவானா. ஒன்னு படிச்சா வாழ்க்கையில செய்வாங்க, ஒன்னு படிச்சா அந்த வாழ்க்கையில செய்யக்கூடிய தௌஃபீக் ரப்புல் ஆலமீன் நமக்கும் படிக்கிற விஷயத்தை வாழ்க்கையில செய்கிற தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தருவானா. துஆ கேட்டுக்கோ. ஏன்னா அவ்வளவு பலகீனமான உள்ளத்துடைய காலத்தில் நாம் வாழ்கிறோம். சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற திக்ரை நீ ஒவ்வொரு விருத்தமும் காலையில் அதிகாலையில் நீங்க ஓதிவாங்க, உங்களுடைய துன்யா உங்களை முன்னோக்கி வரும் என்று சொல்கிற பொழுது அந்த சஹாபி அதன்படி ஒவ்வொரு நாள் காலையில் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற அந்த திக்ரை ஓதி வருகிறார்கள். சில காலத்துக்கு பின்னால் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் கத் அக்பலத் அலைய துன்யா, யா ரசூலல்லாஹ் துன்யா என்னை முன்னோக்கி விட்டது, யா ரசூலல்லாஹ்
துன்யா என்னை முன்னோக்கி விட்டது யார் சொல்லலாம். நான் என்ன வியாபாரம் செஞ்சாலும் பறக்கத்தான், நான் எதுக்கு போனாலும் தோக்க மாட்டேன் யார் சொல்லலாம். எனக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா விசாலமாக்கி தந்துட்டான். எந்த அளவு தெரியுமா அந்த சஹாபி சொல்கிற அந்த வார்த்தையை கூட ஹதீஸிலே பதிவு செய்வார்கள். அல்லாஹ் யார சொல்லலாம், என்ன பறக்கத்தை எங்க வைக்கன்னு கூட தெரியல, அவ்வளவு பறக்கத் அல்லாஹ் தஆலா. அந்த பறக்கத்தை நான் எங்க வைக்கன்னு கூட தெரியல, அவ்வளவு பறக்கத்தை அல்லாஹ் தஆலா தந்தான். நாம் இந்த செல்வத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கிற பொழுது, நீங்க உலகத்துல பொருளால் கொடுக்க முடியாத செல்வம், நீங்கள் கல்வியால் கொடுக்க முடியாத செல்வம், இதை உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளமையாக்குங்க, நீங்க பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்துறீங்க. அல்லாம கத்தானிமாம் இந்த காலத்துக்கு தோதான விஷயங்கள். அல்லாம கத்தானிமாம் கண்மணி முகமது முஸ்தபா ரிசாலத்துல் குஷேரியாலே பதிவு செஞ்சிருப்பாங்க. அல்லாம கத்தானிமாம் அண்ட் அபி பக்ர் கத்தானி ரலியல்லாஹு அவர்கள் இந்த விஷயத்தை அறிவிக்கிறாங்க. ராய்த்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் கனவிலே கண்டேன். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், ஃபக்குல் துதுல்லா அலி அல்லா யமூத்த கல்பி, எனக்கு ஒரு துஆவை சொல்லித்தோங்க யா ரசூலல்லாஹ், என் உள்ளம் மௌத்தாகாம இருக்கணும். இன்னைக்கு எல்லா பாவத்துக்கும் காரணம் உள்ளம் இறந்திருப்பது தான். இறந்த உள்ளம் தொலை தூண்டாது, நன்மையை செய்ய தூண்டாது. நன்மையில் ஒரு விதமான சலிப்பு, நன்மையில் ஒரு விதமான வெறுப்பு வருதா, உங்களுடைய உள்ளம் இறக்க ஆரம்பிக்கிறது. நன்மையே செய்யல, அவங்களோட உள்ளம் இறந்துட்டு. உங்களுடைய உள்ளம் இறக்காமல் இருக்கணுமா, இந்த விக்ரை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். அல்லாம கத்தானிமாம் பெருமானார் கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், என்னுடைய உள்ளம் இறக்காமல் இருக்கணும், ஒரு வழியை காட்டித்தாருங்கள் யார சொல்லலாம் என்று சொல்கிற பொழுது பெருமானார் கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்ல யௌமின் 40 மர்ரா, நீங்க ஒவ்வொரு நாளும் 40 தடவை, இப்போ 40 தடவை யா ஹய்யு யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த, யா ஹய்யு யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த என்ற திக்ரை நீங்க ஓதிவாங்க, உங்களுடைய உள்ளம் இறக்காது. அல்லாமா கத்தானிமாம் அறிவிக்கிற அந்த ஹதீஸை ரிசாலத்துல் குஷைரியால பதிவு செய்வாங்க. இந்த ரிவாயத்தை ரிசாலத்துல் குஷைரியால பதிவு செய்வாங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளங்கள், நம்முடைய உள்ளங்கள் இறக்காமல் இருக்கணுமா, ஒவ்வொரு நாள் அந்த ஹதீஸ் அறிவிக்கிற பொழுது சொல்லுவாங்க வக்துஹா, அந்த நேரத்தையும் சொல்லுவாங்க. உங்களுடைய ஃபர்லுக்கும் சுபுடைய ஃபர்லுக்கும் சுன்னத்துக்கும் இடப்பட்ட அந்த நேரத்தில் நீங்க அந்த திக்கிற பெண் மக்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, தாய்மார்கள் உங்களுடைய குழந்தைகளோட நீங்க அதை ஓதிவாங்க, உங்களுடைய உள்ளம் இறக்காது. நீங்க பாருங்க, எல்லா பெற்றோருக்கு கவலை தெரியுமா, நம்ம வளர்த்த புள்ள, நம்ம ஊட்டி வளர்த்த புள்ள நம்மை பேசுகிற வார்த்தை கேட்கும்போது பயமா இருக்கு. ஏன் புள்ளையா, குழந்தைகள் பெற்றோர்களை பார்த்து பேசுகிற வார்த்தை இன்னைக்கு நம்ம மதரசாக்கள்ல அதிகமா வரக்கூடிய விஷயம். உஸ்தாத் என்னமோ தெரியல, என் பிள்ளைக்கு என்ன காட்டவே காட்டலாம், என்ன பார்த்தாவே என் பிள்ளைக்கு வெறுப்பு, என் பிள்ளைக்கு என்ன பிரியமே இல்லை, நான் எந்த நிலவுக்கு சொன்னாலும் என் பிள்ளைக்கு கேட்கறல. நீங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளங்கள் இறந்திருக்கிறது. இந்த பண்பை நாம் நம்முடைய குழந்தைகளோடு உட்கார்ந்து நம்ம ஓதுவோம், அல்லாஹ் தாலா அந்த குழந்தையோட உள்ளத்தை அல்லாஹ் தாலா உயிர்ப்பிப்பான். அபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் உங்களுக்கான சில திக்ர்களுடைய தொகுப்பு கொண்டு வந்தேன். குழந்தைகளுக்கு நம்ம விஷயங்கள் நிறைய விஷயம் படிப்பினங்களை படிக்கிறோம், அதுக்கான தீர்வையும் படிச்சு கொள்ளணும். அபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு நாள் முகத்துல பக்கவாதம் வந்துச்சு. ஒரு ராவி அபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ராவிக்கு முகத்தில் ஒரு விதமான பக்கவாதம், முகப்பக்கவாதம். அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்க ஒரு ஹதீஸை அறிவித்திருக்கிறீர்கள், எப்படி ஒரு துவாவை நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, அந்த துவாவை ஓதுனா என்னது, அநியாயக்காரர்களுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாக்கப்படும், விஷஜந்துக்களிலிருந்தும் பாதுகாக்கப்படும், பலாய்களிலிருந்தும் பாதுகாக்கப்படும், ஷைத்தான் ஜின் சிஹர்களிலிருந்தும் பாதுகாக்கப்படும். 3 சொல்லியிருக்கீங்களே. கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு துவாவை நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, எப்படி அநியாயக்காரர்களிருந்தும் பாதுகாக்கப்படும், விஷஜந்துக்கள் சோதனைகளிலிருந்தும் பாதுகாக்கப்படும், ஷைத்தான் சிர் ஜின்களிலிருந்தும் பாதுகாக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்கீங்களே. ஆனா உங்களுடைய முகத்திலேயே முகப்பக்கவாதம் வந்திருக்கு. நம்முடைய இளைஞர்கள் அப்படித்தான் இப்ப கேள்வி கேட்பாங்க. இந்த ஹதீஸ் அறிவிச்ச ராவி கிட்ட கேட்கறாங்க, நீங்க தான் ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஆனா உங்களுக்கே முகத்துல பக்கவாதம் வந்திருக்கிறது என்று கேட்கிற பொழுது அந்த ஹதீஸ அந்த துவாவை அறிவித்த அந்த ராவி அபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த துவாவுல ஒரு குறையும் இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா சொன்னாங்க, அந்த துவால ஒரு குறையும் இல்லை. நான் இன்றைய தினம் ஓதாம இருந்து பார்ப்போமே,
அல்ல எனக்கு என்னத்தை தான் வச்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போமேன்னு சொல்லி நான் இன்னைக்கு அந்த துவா ஓதலை. இன்னைக்கு காலையில் அந்த துவா ஓதலை, எனக்கு அந்த நோய் என்னை பீடித்து விட்டது. அதை தொடர்ந்து செய்கிற பொழுது அந்த பாக்கியத்தை நம்ம உணரலாம். அது என்னது துவா சொல்கிறார்கள். அபான் இப்னு உஸ்மான் அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சய்யிதுல் ஹுத்தாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரதானமான ஹாதிம் பணியாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களை ஹஜ்ஜாஜ் நீண்ட ஆயுள், பெருமக்களே குழந்தைகளை இவங்க சாலிஹான மஜ்லிஸ்கள் அதிகமாக உட்கார வைங்க, நல்ல திக்ருடைய நல்ல நினைவுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நசியத்தை பேசக்கூடிய மஜ்லிஸ்கள் நம்ம குழந்தைகளை நம்ம உட்கார வைக்கணும். அது பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆவினால நீண்ட நாட்கள் நிறைய குழந்தை பாக்கியத்தோட வாழ்ந்தவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். மிச்சம் அது கடைசியா கடைசி சஹாபாக்களில் இருந்தவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். அவங்க சொல்றாங்க, அவர்களை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களை கைது செய்கிறான். ஏன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அந்த செயல்களை பிடிபடாத அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் காட்டமான வார்த்தைகளை சொல்றாங்க. இவன் அல்லாஹ்வுடையவர்களை எதிர்க்கிறான், அல்லாஹ்வின் எதிரிகளை அரவணைக்கிறான் என்று சொல்லி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு எதிராக பேசிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வரவழைக்கிறான். என்ன பத்தி தப்பா பேசுறீங்களா என்று சொல்லி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அவைக்கு வரவழைக்கப்படுகிறார்கள். கேட்குறாங்க, நீங்களா அனஸ்? ஓ நான் தான். நீங்க இப்படி என்னை பற்றி தவறான கருத்துக்களை நீங்க பேசுவதா செய்திகள் வருகிறது. நான் பேசுகிறேன். காரணம், நீ நல்லோர்களுக்கு நீ அநீதி விளைக்கிறாய், அல்லாஹ்வுடையவர்களை நீ சோதரிக்கிறாய், அநியம் செய்கிறாய், ஆனா கெட்டவர்களை நீ அரவணைக்கிறாய். அதனாலதான் நான் உன்னை வசை பாடுகிறேன் என்று சொல்கிற பொழுது ஹஜ்ஜாஜ் சொன்னான், நான் சொல்கிற வார்த்தை நான் கொடுமையான முறையில் உங்களை கொலை செய்து விடுவேன். யார் சொல்றான்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அனஸ் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, ஏய் யாருக்கிட்ட பேசுறீங்க, உங்களை கொடுமையான முறையில் நான் கொள்வேன் என்று சொல்கிற பொழுது பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் பண்படுத்தப்பட்ட அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொன்னாங்க, உன்னால் ஒருபோதும் என்னை கொல்ல முடியாது, உன்னால ஒருபோதும் என்னை கொலை செய்து விட முடியாது. ஏன்னா கண்மணி எனக்கு அழகான ஒரு துவாவை சொல்லி தந்திருக்கிறான். நான் துவாவை கேட்பவர்கள் சஹாபாக்கள் அல்ல, அந்த துவாவை தன்னுடைய வாழ்வாக கொண்டவர்கள் சஹாபாக்கள். எனக்கு ரசூலுல்லாஹ் கண்மணி ஒரு துவாவை கற்று தந்திருக்கிறார். அந்த துவாவை நான் ஓதுறேன். அதனால உன் போனுண்டான அந்த அநியாயக்காரர்களால் ஒருபோதும் என்னை கொலை செய்ய முடியாது. ஹஜ்ஜாஜ் யூசுப் அவங்களுடைய அந்த உறுதியான வார்த்தையை பார்த்து ஒரு கட்டத்தில் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை தாக்குவதற்காக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நெருங்குகிறான். ஏன்னா இவ்வளவு அரசனுக்கு முன்னாடி 90,000க்கு மேற்பட்டவர்களை தன்னுடைய கையால கொலை செஞ்சவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். தன் கையாலே கொலை செஞ்சான். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான கொலை செய்யக்கூடியவர்களுக்கு முன்னால அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பேசுகிறார்கள், உன்னால் ஒருபோது என்ன கொல்ல முடியான்னு சொல்கிற பொழுது ஹஜ்ஜாஜுக்கு தன் பணியாளர்களுக்கு முன்னால அனஸ் ரலியல்லாஹு அவர்களை கொன்று விட வேண்டும் என்று நெருங்குகிற ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கிட்ட நெருங்கி பயத்தோடு திரும்பி வர்றான். அவர்களை கொலை செய்யணும்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நெருங்குகிறான். நெருங்கி கிட்ட போகிற பொழுது பயத்தோடு பின்னாடி வர்றான். அப்ப கேட்கிறாங்க, வீரனை போல அவர்களை கொலை செய்ய நீ நெருங்கினாயே, இப்படி பயந்து வருகிறாய் என்று சொல்கிற பொழுது ஹஜ்ஜாஜ் சொன்னான், லகத் ரஅய்து அலா ஆதிகிஹி அஸதைனி அலீமைனி ஃபாத்திஹைனி அஃபாஹுமா. நான் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களை நெருங்கினேன். அவருடைய 2 தோள்லையும் பயங்கரமான 2 சிங்கங்கள் என்ன தாக்க வர்ற மாதிரி இருந்தது. நான் நெருங்கி இருந்தா அது என்னை முழுங்கி இருக்கும். அந்த பயத்துல தான் நான் வெளியே வந்தேன் என்று சொல்லிட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த துவாவை சொல்லித்தாங்களே, நான் உங்களை விட்டுறேன், நான் உங்களை கொலை செய்யாம விட்டுறேன், ஆனா கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்த அந்த துவாவை நீங்க எனக்கு சொல்லித்தாங்களே. அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒருபோதும் உன் போன்ற அநியாயக்காரர்களிடத்தில் அந்த துவாவை நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் எனது நீ அந்த துவாவை நீ கேட்க முடியாது. சொல்லுவாங்க, ஹஜ்ஜாஜ் தன்னுடைய மகன் முஹம்மத் என்பவர் இடத்துல பல லட்சம் பொறுமதியான பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனஸ் ரலியல்லாஹு இடத்துல போய் அந்த துவாவை கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எந்த கட்டத்திலும் அந்த துவாவை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுக்கல. அந்த துவா என்னது? அந்த
அநியாயக்காரர்களிருந்தும் பாதுகாக்கப்படக்கூடிய துவா, எல்லா விதமான விஷ ஜந்துக்களிலிருந்தும் பாதுகாக்கப்படக்கூடிய துவா, ஷைத்தான் சிகரிலிருந்தும் பாதுகாக்கப்படக்கூடிய துவா. அதான் பிஸ்மில்லாஹ் இல்லதி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹி கைருல் அஸ்மா பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ருஹு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்ற துவாவை யார் காலையில் ஓதுறாங்க இந்த 3 விதமான சோதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். மாலையில் ஓதுனா மறுநாள் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான். எப்படிப்பட்ட உயர்வான திக்ருகளுடைய மஜ்லிஸில் நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் ஓதுகிற தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தருவானா. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரிடத்துல ஒரு அடிமை இருந்தாங்க. அந்த அடிமை அபூ தர்தா ரலியல்லாஹுக்கு ஒரு நாள் கேட்குறாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு ஒரு அன்சாரி தோழர், ஆலிம்களில் ஒருவர் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள். அவரிடத்தில் பணிவிடை செய்யக்கூடிய அந்த வேலையால் கேட்குறான், நீங்க மனுஷனா ஜின்னா? யாரு? அபூ தர்தா ரலியல்லாஹு இடத்திலே பணிவிடை செய்யக்கூடிய அந்த பணிப்பெண் கேட்கிறாள், நீங்கள் மனிதரா ஜின்னா? கேட்கிறேன். ஏன் அப்படி கேட்கிற? இல்ல, உங்களை கொலை செய்வதற்காக 40 நாளா உங்களோட சாப்பாட்டில் விஷத்தை கலக்கிறேன். உங்களை கொல்லணும்னு சொல்லி 40 நாளா உங்களோட சாப்பாட்டில் விஷத்தை கலந்தேன். 40 நாளும் விஷத்தை தின்றுச்சு, இன்னும் கம்பீரமா இருக்கிறீங்களே, அப்ப நீங்க மனுஷனா இருக்க முடியுமா? நீங்க ஜின்னாத்தா இருக்கணும். அதான் கேட்டேன். அபூ தர்தாலாம் கேட்டாங்கப்பா, என்னோடப்ப என்ன கோவம் உனக்கு? என்ன கொல்ற அளவுக்கு உனக்கு என்னப்பா கோவம்? இல்லை, நானும் மிச்சங்காலம் உங்கள்கிட்ட அடிமையாக இருக்கிறேன். நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னால் நான் என்னை உரிமை பெற்றுடலாம். அதுக்கு தான் சொன்னாங்க, நான் ஒன்று உரிமை விடுறேன் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் கற்றுக் கொடுக்கப்பட்ட பயிற்றுவிக்கப்பட்ட உயர்வான அந்த துஆக்களை நம்ம ஓதுறோம். ஒன்று போனுண்டான அந்த பலகீனமானவர்களை கொண்டு எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ருஹு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்ற துஆவை நான் ஓதி இருக்கிறேன் இன்னைக்கு. அதனால உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, மன் கால ஃபஹ்ருத்தீன் தைரிசி ரலியல்லாஹு அன்ஹு முஹத்திஸ், அவர்கள்கிட்ட படிக்கிறதுக்கு தக்கியுத்தீன் ஹௌரானின்னு சொல்லக்கூடிய ஃபராயிதை படித்த ஒரு மகான். அந்த முஹத்திஸிடத்தில் ஹதீஸை படிக்க வர்றாங்க. அப்படி ஹதீஸை படிக்க வருகிற பொழுது அந்த ஃபஹ்ருத்தீன் தைரிசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு விஷ ஜந்துக்களை வச்சு ஒரு நட்டுவக்காளி வருது, அதை கையால் எடுத்து போடுறாங்க. முஹத்திஸ் ஃபஹ்ருத்தீன் தைரிசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ்களை நடத்துகிறார்கள். ஒரு நட்டுவக்காளி வருது, நிச்சயம் அவர்கள் கையால் எடுத்து போடுறாங்க. அப்போ அவர் கூட இருந்த தக்கியத்தின் இமாம் கேட்குறாங்க, என்ன ஒரு தேலை கையால் தூக்கி போடுறீங்களே, விஷ ஜந்து கையில் தூக்கி போடுறீங்களே? இல்லை, இன்னைக்கு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு துஆவை நான் ஓதி இருக்கிறேன். அதனால எந்த தேலாலையும் எந்த விஷ ஜந்துக்களும் என்னை ஒன்றும் செய்து முடியாது. என்ன துவா தெரியுமா? அவுது கலிமாத்தில்லாஹி தாம்மாத் மின் ஷர்ரி மா ஹலக் என்கிற அந்த துவாவை நான் இன்னைக்கு ஓதி இருக்கிறேன். அதனால எந்த விஷ ஜந்துக்களாலும் என்னை ஒன்றும் செய்து முடியாது. இது சஹீஹான கிரந்தங்கள், முஸ்னத் அஹ்மது, திருமதி போன்ற கிரந்தங்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கிற ராவி இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற ராவி சொல்லுவாங்க, மன் கால இதா அம்சா. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இமாம் கஸ்தலானி இமாம் என்ன செய்வாங்க, தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்வாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற ராவி சொல்லுவாங்க, மன் கால இதா அம்சா தலாத் மர்ராத்தின், யார் காலையில் அவுது கலிமாத்தில்லாஹி தாம்மாத் மின் ஷர்ரி மா ஹலக் என்று ஓதுறாங்களோ அவரை மாலை வரை எந்த விஷ ஜந்துக்களும் தீண்டாது, எந்த ஆபத்து அவருக்கு வராது. மாலையில் யார் ஓதுறாரோ மறுநாள் வரைக்கும் அவர் ஒரு விஷ ஜந்துக்களும் அவரை தீண்டாது என்று சொல்லிட்டு இந்த ராவி சொல்றாங்க, நான் என்னுடைய குழந்தைகளுக்கு, நான் என்னுடைய மக்களுக்கு இந்த துஆவை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த திக்ருகளை ஓதுகிற பழக்கத்தை நான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஃபகானு யகூலுனா குல்ல லைலத்தின், ஒவ்வொரு நாளும் இந்த துஆ திக்ருகளை ஓதாம என்னுடைய குழந்தைகள் தூங்க மாட்டாங்க. அப்படி ஒரு நாள் தூங்குகிற பொழுது ஃபலுதிகத் ஜாரியத்துன், எங்க வீட்டில் ஒருத்தரை ஒரு தேல் கொட்டிருச்சு சொல்றாங்க. மின்னும் ஃபலம் தஜிதுலஹா அலமன், அது எந்த இடையூறையும் ஏற்படுத்தவில்லை என்ற விஷயத்தை அந்த ராவி அந்த தொடரில் சொல்லுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ரிவாயத் செய்யப்படுகிற ஹதீஸ் இமாம் கஸ்தலானி இமாம் செய்வாங்க, இதை பதிவு செய்வார்கள். உயர்வான அந்த திக்ருகளை கொண்டு நாம் நம்முடைய குழந்தைகளை நாம் பண்படுத்துகிற பொழுது அல்லாஹ் தஆலா உயர்வான பாக்கியத்தை தந்திருக்கிறான். உடைய நேரம் எப்படின்னு தெரியல,
நேரம் சொல்லலை. நாம் குழந்தைகளை தற்கால பெற்றோர்கள், இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் பெரிய கேள்விக்குறி, நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி பண்படுத்துவது சொல்லாங்க. நாம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா பெற்றோர்கள், என் குழந்தை நாளைக்கு நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள், என் புள்ள நல்ல கண்ணியமா கௌரவமா பறக்கத்தா வாழணுமா, அந்த குழந்தைகளுக்கு தொழிலை பழக்குங்க, நல்லொழுக்கங்களை பழக்குங்க. அந்த குழந்தைகளுக்கு உயர்வான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திக்ருகளுடைய பழக்கத்தை அந்த குழந்தைகளுக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. இந்த திக்ருகள் நம்முடைய வாழ்க்கையை உயர்வுபடுத்தும், அது உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்தை உயிராக்கும். பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன்னா இன்னஹாதில் குலூப தஸ்தவ், எல்லா உள்ளமும் துருப்பிடிக்கும். எப்படி இரும்பு துருப்பிடிக்கிறது போல உள்ளம் துருப்பிடிக்கிறது. அந்த துரு உங்களோட குழந்தைகளுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த துருவை, அந்த கரையை நீக்கிற சக்தி என்ன தெரியுமா? எப்படி இரும்பு துருப்பிடிக்கிறது போல உள்ளமும் துருப்பிடிக்கும். அந்த உள்ளத்துடைய துருவை நீக்கக்கூடிய சக்தி என்ன தெரியுமா? மருந்து என்ன தெரியுமா? திக்ருல் மௌத். அதிகமா பெற்றோர்களை உங்களோட குழந்தைகளை மௌத்த, இந்த காலத்துல மௌத்தாகக்கூடிய விஷயங்களை சொல்லுங்க. மகனே பாருங்க, சின்ன வாலிபர் 26 வயதுடைய வாலிபர் பாருங்க, தன்னுடைய அந்த வெள்ளிக்கிழமை காலையில பைக்கில் போற அந்த குழந்தை நினைச்சிருப்பாரா, நான் அந்திக்கு இறந்து விடுவேன், நான் மாலையில் நான் மண்ணுக்குள் சென்று விடுவேன் என்று நினைச்சிருப்பாரா? அந்த மௌத்தை குழந்தைகளுக்கு அதிகம் நினைவுபடுத்தும். உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளம், அந்த துருப்புறத்து இருக்கக்கூடிய உள்ளங்கள் சுத்தமாகும். பெற்றோர்களே, அந்த குழந்தைகளை திக்ருல் மௌத் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். உங்களோட குழந்தைகளை பெற்றோர்கள் குழந்தைகளோட பேசுங்க, உட்கார வச்சு சொல்லுங்க, மகனே பாரு எப்படிப்பட்ட சோதனை, நாம் ரப்பை நெருக்குகிற பொழுது அல்லாஹ் நமக்கு எல்லா விதத்தையும் தருவான். சொன்னாங்க, நாங்க ரப்ப மறக்கிற பொழுது எல்லா சோதனை அல்லாஹ் தாலா தருவோம். நீங்க குழந்தைகளை திக்ருல் மௌத், எனது மௌத்தை பத்தி கொடுங்க, திலாவத்துல் குர்ஆன், அதிகமா குர்ஆன் ஓத வைங்க. உங்களோட குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு கவலையான விஷயம், இன்னைக்கு ஆன்மீக வீழ்ச்சியில முக்கிய பங்கு இந்த குர்ஆனுடைய முக்கியத்துவம் குழந்தைகள் இல்லை. எந்த அளவுன்னு சொன்னா, இன்னைக்கு குர்ஆனுடைய வகுப்புகளுக்கு வீட்டுக்கு போய் காசு கொடுத்து கூப்பிட்டா கூட வர முடியாத நிலை. காரணம், இன்னைக்கு மாஷா அல்லாஹ் மற்ற கல்விகளில் எல்லா பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு வந்து விட்டது. அதுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா என் குழந்தைக்கு வறுமை வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது என்பதனால அதனால எல்லா முக்கியத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த குழந்தைகளுக்கு இந்த மார்க்க வளர்ச்சி, அந்த ஆன்மீக வீழ்ச்சி, அந்த மார்க்கத்தில் அந்த குழந்தைகள் வீழ்ச்சி ஆகிற பொழுது அந்த குழந்தையோட குணங்கள் எல்லாம் வீணாயிரும், அந்த குழந்தையோட சிந்தனைகள் எல்லாம் வீணாயிரும். இன்னைக்கு வாலிபர்கள் இளைஞர்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதிகமா இஸ்லாமியர்கள் இன்னைக்கு போன், பெற்றோர்கள் முக்கியமான விஷயம். இன்னைக்கு குழந்தைகள், அந்த இளைஞர்கள் வீணாவதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த போன். எல்லாரும் நினைச்சுக்கோங்க, நம்முடைய இளைஞர்களே, பெண் மக்களே, ஒரு விஷயத்தை நான் எல்லா இளைஞர்களும் பெற்றோரிடத்தில் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன். பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒருவனுடைய முகத்தை நாளை மறுமையில் பார்க்க மாட்டேன், ஒருத்தன் முகத்தை நான் நாளை மறுமையில் பார்க்க மாட்டேன். யார் தெரியுமா? தன்னுடைய மனைவியை அல்லது தன்னுடைய மகளை அல்லது தன்னுடைய தாயை. அவள் தன்னுடைய உடல் தெரிகிற விதத்தில் ஆடை அணியத்துக்கு அனுமதி வழங்கிய, தன் உடல் உறுப்புகள், தன்னுடைய மேனியுடைய அங்க அசைவுகள் வெளிப்படுகிற விதத்தில் அல்லது பிறருடைய பார்வையை தூண்டுகிற விதத்தில் ஆடை அணிவிக்க, ஆடை அணிய அனுமதி வழங்குகிற பெற்றோர், அனுமதி வழங்குகிற சகோதரன், அனுமதி வழங்குகிற மகன், இவர்களை நான் நாளை மறுமையில் பார்க்க மாட்டேன் அல்லாஹ் தஆலா சொன்னான். அது மட்டுமல்ல, அந்த பெண்களை சொல்லுகிற பொழுது 1 மாத தொலை தூரத்துக்கு சொர்க்கத்தை நுழைய முடியாது. இன்னைக்கு நாங்கள் போனில் ஒரு போட்டோ, புகைப்படங்களை நாம் பதிவு செய்கிறோம். அதோட பாகம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு போட்டோ, ஒரு புகைப்படத்தை நீங்க பதிவு செய்றீங்க, அந்த தாக்கத்தை, நவீனத்தின் அந்த நலவை தெரிஞ்சவர்கள் அதன் கெடுதியினை யாரும் தெரியல. நீங்க ஒரு போட்டோவை நீங்க என்ன செய்றீங்க, வலைத்தளத்தில் பதிவிறக்கம் செய்கிறீர்கள். அந்த போட்டோனால, அந்த புகைப்படத்தினால சிலருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் தூண்டப்படுகிறது. பாவம். ஆனா அந்த பாவத்தின் கொடூரம் என்ன தெரியுமா? ஒருவேளை அந்த புகைப்படத்தை பதிவிறக்கம் செய்த, அந்த இணையதளங்களில் பதிவிறக்கம் செய்த நீங்க மௌத்தா போயிருவீங்க. நீங்கள் மௌத்து மண்ணானதுக்கு பின்னாலேயும் யோசிச்சு பாருங்க. நீங்க வலைத்தளங்கள், இன்னைக்கு நவீனம் நம்மை தெரியாமல் நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது.
பெண்களே, இளைஞர்களே, வாலிபர்களே, நீங்க ஒரு விஷயத்தை இணையதளங்களில் வலைத்தளங்களில் பதிவு செய்றீங்க, ஒரு செய்தியை நீங்க பதிவு செய்றீங்க. அந்த பதிவு செய்யப்படக்கூடிய அந்த செய்தி, அந்த பதிவு செய்யப்படக்கூடிய அந்த புகைப்படங்கள் இன்னொருத்தருடைய இச்சையை, ஆசையை தூண்டுகிறது, இன்னொருத்தருக்கு பாவத்தை செய்ய தூண்டுகிறது. அது நீங்க இருக்கும்போது மட்டுமில்லை, நீங்க மௌத்தாகி மண்ணோடு மண்ணாததுக்கு பின்னாலேயும் அந்த வலைத்தளங்களில் நீங்கள் பதிவு செய்த அந்த புகைப்படங்கள் இருக்கிற பொழுது நீங்க மௌத்து மண்ணா போயிருப்பீங்க. அப்போது அந்த புகைப்படத்தை பார்த்து யாருடைய ஒருத்தருடைய எண்ணம் தூண்டப்படுகிறன்னு சொன்னால், மௌத்து மக்கி மண்ணானதுக்கு பின்னாலும் அந்த பாவம் உங்களை துரத்தும். அந்த பாவம் உங்களை துரத்தும். நவீனம் தருகிற சாபம். பெற்றோர்களே, விழிப்புணர்வா இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொன்னான், எந்த உலகத்துல இன்னைக்கு இஸ்லாத்தை நம்ம அடிப்படை விளங்கணும். கடுமையான வார்த்தைகளை சொல்லுது. அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் ரஹ்மா. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க திருந்தணும் முயற்சி எடுக்க அல்லாஹ் தஆலா சொல்றான். நறுமணம் பூசுவது இஸ்லாத்துல சுன்னத்து தான். ஆனா அத்தர் பூசுறது சுன்னத்தான ஒரு விஷயம் இஸ்லாத்துல. அதே சுன்னத்து நீங்க நறுமணத்தை ஒருத்தர் ஆக்களுக்கு, நான் இன்னைக்கு ஒருத்தர் அத்தரை பூசிட்டு வந்தேன், மற்றவர்களுக்கு நறுமணம் நல்ல வாசமா இருக்கணும் என்ற எண்ணத்தில் யாராவது ஒரு மனிதர் நறுமணத்தை பூசினால் இது பெரிய பாவமா? நம்மை பொறுத்தவரை பெரிய பாவமே இல்லை. ஒரு நறுமணத்தை இன்னைக்கு ஒன்று சென் ஹலாலான முறைகளில் சென், ஹராமான முறைண்டா அதை நம்ம பூசுகிறோம். பூச போகல மற்றவங்களுக்கு நறுமணம் வரணும் என்ற எண்ணத்தில் நீங்கள் நறுமணத்தை பூசினால் அல்லாஹ் இடத்துல அதோட தரம் எப்படி தெரியுமா? நத்தனும் மினல் ஜீஃபா. பிறருக்கு நறுமணம் வர வேண்டும், பிறர் அந்த நறுமணத்தை வச்சு திரும்பி பார்க்கணும் என்ற எண்ணத்தில் நீங்கள் நறுமணத்தை பூசுவது அல்லாஹ்விடத்தில் அந்த வாசம் எப்படி தெரியுமா? நத்தனும் மினல் ஜீஃபா. செத்த பிணத்தின் வாசத்தை விட அல்லாஹ்விடத்தில் கொடியது. சாதாரண விஷயம், சாதாரண விஷயம். ஆனா அது ஒரு பெண் பூசுகிற பொழுது இன்னொருத்தருடைய பார்வையை தூண்டி அவங்க என்ன செய்யணும்? கடுமையான குளிப்பு போல குளிக்கணும் சொல்கிறார்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நவீனம் ஒரு வரம் என்பதை போல அது நமக்கு ஒரு பெரும் சாபமாக இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்துகிற விதத்தில் இருக்கிற ரப்புல் ஆலமீன். எனவே குழந்தை என்பது வரமாகுவதும் அது சாபமாவதும் பெற்றோர்களின் பராமரிப்பிலே, வளர்ப்பிலே இருக்கிறது. எனவே குர்ஆன் சொல்கிற விதத்தில் அந்த குழந்தைகளை நாம் வளர்ப்போம். ரப்புல் ஆலமீன் உயர்வான இந்த மஜ்லிஸை, பாக்கியமான மஜ்லிஸை ஏற்பாடு செய்த அந்த இளைஞர்கள் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானா. இவ்வளவு நேரமும் பொறுமையோடும் நல்ல எண்ணங்களோடும் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள், பெரியோர்கள் அல்லாஹ் தஆலா நாம் கேட்ட விடயங்களை நம் வாழ்வில் கொண்டு வருகிற தௌஃபீக்கை தந்துடுவானா. யா அல்லாஹ், யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த சாலிஹான குழந்தைகளை நீ கொடுப்பாயா. யா அல்லாஹ், எல்லா தொழுகையிலும் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எங்களுக்கு சாலிஹான சந்ததிகளை தருவாயா என்று துஆக்க கூடியவர்கள் அல்லாஹ் ஆக்குவானா. ரப்பி ஜல்லி முக்கிமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துஆ. யா அல்லாஹ் தொழுகையாளியான குழந்தையை எங்களுக்கு தருவாயா. ரப்பனா ஹப் லனா மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. யா அல்லாஹ் மனமான குழந்தையை எங்களுக்கு தந்தருவாயா. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுடைய மனைவி மக்களையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் அவர்களை முத்தகீகளாக, அல்லாஹ் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்கி அவர்களுக்கு எங்களை யா அல்லாஹ் நீ இமாமா நீ மாற்றுவாயா. யா அல்லாஹ், யாரெல்லாம் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் பெற இருக்கிறார்களோ, சாலிஹான முறையிலே, நல்ல முறையில், சிஹத்தான முறையில் அந்த குழந்தையை ஈண்டெடுக்கிற தௌஃபீக்கை கொடுப்பாயா. யா அல்லாஹ், யாரெல்லாம் குழந்தையை பெற்று அந்த குழந்தைகள் இருக்கிறாரோ அந்த குழந்தைகளுக்கு நல்ல எண்ணங்களை கொடுப்பாயா. யா அல்லாஹ், எந்த குழந்தைகள் எல்லாம் தவறான எண்ணங்களில், தவறான சிந்தனையில் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அந்த குழந்தைகளுடைய எண்ணங்களை நீ சீராக்குவாயா. யா அல்லாஹ், அந்த குழந்தையுடைய சிந்தனை நீ சீராக்குவாயா. யா அல்லாஹ், நம்முடைய இளைஞரை நீ பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், நம்முடைய இளைஞரை நீ பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், அந்த பாவத்தை நினைக்கிற பொழுது, பாவத்தை சிந்திக்கிற பொழுது யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை தந்தருவாயா. யா அல்லாஹ், நீ பார்க்கிறாய் என்ற பயத்தை யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலே, யா அல்லாஹ் எங்களுடைய இளைஞர்களுடைய உள்ளத்திலே நீ தருவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளுக்கு உயர்வான அந்த செல்வங்களை, பொருள்களை கொடுக்கிற நாம் யா அல்லாஹ் உயர்வான இந்த தொழுகையை, இந்த திக்ர்களை, இந்த ஸலவாத்துகளை பழக்கிற தௌஃபீக்கை தருவானா. ரப்புல் ஆலமீன் உயர்வான இந்த இடத்துல நிறைய மஜ்லிஸ்களை நமக்கு நம்முடைய ஷேகுமார்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. அந்த மஜ்லிஸ்களுக்கு வருகிற பொழுது அதன் உயர்வு, அதனால ஓதுலாலும் சொல்றாங்க, இன்ன தரீக்கத்தனா ஹாதி மப்னியத்துன் அலல் கிதாபி வ சுன்னா. ஓதுலாலும் சொல்வாங்க, இதோ இந்த தரீக்கா குர்ஆன் ஹதீஸ், இது குர்ஆன் ஹதீஸும் தான். வ தரீக்கத்து முஹம்மதியா, இது என்னுடைய பாதை இல்லை, இது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாதை.
இது என்னுடைய பாதை அல்ல, இதன் அடிப்படை, இதன் அடித்தளம் இன்னஹாதி தரீகத நபவிய்யத்துன் அலல் கிதாபி வஸ்ஸுன்னா, இது குர்ஆனும் சுன்னாவும் அடிப்படையில் இருக்கிறது. சொல்லுவாங்க அஹ்லனி அல்லாஹ், இன்னும் ஓதுலாலும் சொல்லுவாங்க அல்லாஹ் எல்லா நலவையும். காரணம் தஸவுஃபினுடைய அந்த வரையறையை வகுத்து தந்தவர்கள் ஓதுலாலும் சொல்லுகிறார்கள் அஹ்லனி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு எல்லா நலவையும் தந்தான். ஏன் தெரியுமா? எல்லா ஹைர்களையும் அல்லாஹ் தந்தான். ஏன் தெரியுமா? ஓதுலாலும் சொல்லுகிறார்கள் பிபரகத்தி முதாபஅத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை நேசிச்சு அதை செஞ்சதுனால தான் அல்லாஹ் எனக்கு எல்லா ஹைராத்துகளையும் நிலையும் தந்தான். எனவே அதான் ஓதுலாலும் சொல்லுவாங்க இது என்னுடைய பாதை அல்ல, என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாதை. என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இது கண்மணியின் வார்த்தைகள், இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, குர்ஆனின் வார்த்தைகள். எனவே ரப்புல் ஆலமீன் அதை உணர்ந்து அந்த அமல்களில் கலந்து கொண்டு அந்த தூய்மைத்துவத்தை பெறுகிற தௌஃபீக் அல்லாஹ் நம் அத்துணை பேருக்கும் நசீபாக்கிப்பானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமக்காக இங்கு பயான நிகழ்ச்சி சென்ற அல் ஆலிம் அல் ஹாஃபில் அப்துல் ஷக்கூர் மல்ஹலி அவர்கள் அல் சஹ்ரா பெண்கள் அரபு கல்லூரியின் விரிவுரையாளராகவும் ஃபீர் சஃபா அரபு கலாசாலையின் அதிபராகவும் தல்கல்லை தக்கியா மல்வானையின் பிரதான கதீபாகவும் இமாமாகவும் செயலாற்றுகின்றவர். அவருக்கு நட்பாக்கியங்களையும் நட்கூல்களையும் அல்லாஹ் வழங்குவானாக. அடுத்ததாக இந்நிகழ்வின் நபவியா இஸ்லாமிய அமைப்பின் விளக்க உரை ஒன்றை வழங்குவதற்காக சகோதரர் அல் கசாலி மத்திய கல்லூரியின் பிரதி அதிபர்களில் ஒருவரான மின்ஹாஜ் மன்சூர் அவர்களை அழைக்கின்றனர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். அதாவது எமது நபவியா இளைஞர் அமைப்பு சம்பந்தமாக அநேகமானோருக்கு ஒரு விளக்கத்தினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இந்த நபவியா இளைஞர் இயக்கமானது உங்களுக்கு தெரியும், எமது 18 ஊர்களிலும் இயங்கி வரக்கூடிய ஒரு விடயம். அந்த அடிப்படையில் உத்தியோகபூர்வமாக இன்றைக்கு 3 மாதங்களுக்கு முன்னால் எங்களுடைய சங்கைக்குரிய சேகநாயமன் அவர்களின் மூலமாக அவருடைய பூரண வழிகாட்டலில் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஹலீஃபா அவர்களினால் எங்களை அழைத்து இது சம்பந்தமான ஒரு விளக்க உரையொன்றினை தந்ததன் பின்பு அந்த இடத்தில் எங்களிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்திருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் அதனை செய்வதற்காக எங்களுடைய மத்திச்சம்மாளுடைய அனுமதியோடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தினையும் எங்களுக்கு வழங்கியிருந்தது. அந்த அடிப்படையில் விசேடமாக ஒரு ஊரில் இடம்பெறக்கூடிய விடயங்களில், அதாவது அட்லுகுமை என்ற ஊரில் எமது தரீக்கா சார்ந்த விடயங்களில் கட்டாயமாக எமது நபவியா இளைஞர் இயக்கத்தினுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்றும், அதே போன்று கடந்த வாரம் எங்களுடைய சேகநாயமன் அவர்கள் வந்தபோதும் இது சம்பந்தமான சில விடயங்களை கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த விடயத்தினை செய்வதற்காகத்தான் எங்களை இந்த விதத்தில் தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதில் விசேடமாக இடம்பெறக்கூடிய விடயங்களில் மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக எங்களுக்கு வழங்கப்பட்டது இந்த 15 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை சம்பந்தமாக எங்களுக்கு மிகவும் பாரதூரமான ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே விசேடமாக இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று ஏனையவர்களுக்கும் இவ்விடத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்ல வேண்டிய விடயம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள், அதாவது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அவர்களுக்கான சில நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வோம். அந்த அடிப்படையில் அந்த பிள்ளைகளை நீங்கள் அந்த நிகழ்வுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது உங்கள் அனைவரது பொறுப்பாகவும் இருக்கின்றது. அதாவது 8 வயது, அதாவது 3ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையான அந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் இதில் பங்கு பெற்ற வைக்க வேண்டும். அத்தோடு ஒவ்வொரு வாரமும் அல்லது அந்த எங்களுடைய நிகழ்வு நடைபெற்றதன் பின்பு அது சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் உரியவர்களுக்கு அறிவித்து வைப்போம்.
எனவே அந்த அடிப்படையில் அந்த நிகழ்வுகள் மார்க்க ரீதியான விடயமாக இருக்கலாம், பொது விடயமாக இருக்கலாம், அதே போன்று அந்த மாணவர்களுக்கு தேவையான விடயங்கள் அனைவற்றையும் பொறுத்து அந்த விடயங்கள் அந்தந்த காலங்களுக்கு பொருத்தமான தலைப்புகளில் இடம்பெறும். எனவே அந்த அடிப்படையில் கட்டாயமாக உங்களுடைய அந்த வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கட்டாயமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அந்த விடயம். அத்தோடு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய கல்வி விடயமாக இருக்கலாம், கலாச்சார விடயங்களாக இருக்கலாம், அதே போன்று பொது விடயங்களாக இருக்கலாம். இதில் ஈடுபடுகின்ற போது எங்களுடைய மத்திச்சம்மார்களுடைய அனுமதியோடு எங்களுக்கு அந்த விடயங்களில் ஈடுபடுவதற்குரிய சில முன்வைப்புகளை அவர்கள் அவ்விடத்தில் செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த விடயங்கள் இடம்பெறுவதோடு மிகவும் விசேடமாக கூறப்பட்ட ஒரு விடயம், எந்த ஒரு விடயம் இடம்பெற்றாலும் கட்டாயமாக அது சம்பந்தமான பொருளாதார முறையில் நீங்கள் ஏதாவது எங்களுடைய பிள்ளைகள் மூலமாக நீங்கள் ஏதாவது சேகரிக்கப்பட்டால் கட்டாயமாக அது பொது கணக்காக கட்டாயமாக எல்லோருக்கும் அது அறிவிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் அந்த மீதி எங்கே இருக்கின்றது, யார் யார் எவ்வளவு பணம் தந்திருக்கின்றார்கள் என்ற விடயங்களையும் தெளிவாக அறிவிக்குமாறு எங்களுக்கு வேண்டப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் அந்த விடயங்களும் நாங்கள் கடந்த ஒரு இரு விடயங்களில் செய்திருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் அந்த விடயங்களும் தெளிவாக நாங்கள் காட்டியிருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் அந்த விடயங்கள் ஈடுபடுகின்ற போதும் கட்டாயமாக எங்களுக்கு இந்த விடயங்களை செய்யுமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு எங்களுடைய குர்ஆன் மദ്രസா சம்பந்தமாகவும் எங்களுடைய சேகநாயகன் அவர்கள் கடந்த வாரம் வந்த போதும் கூறப்பட்டதுக்கு இணங்க அதற்கும் எங்களுடைய குழுவிலிருந்து சில அங்கத்தவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த அங்கத்தவர்கள் மூலமாக அந்த மௌலவிமார்களோடு சேர்ந்து அந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய இன்ஷா அல்லாஹ் ஒரு மீலாதிலா நிகழ்வினை செய்வதற்கான சகல முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எதிர்வரும் 23ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இதற்கான தெரிவு போட்டிகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அதனுடைய விழா சம்பந்தமான விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் புகாரி ஆரம்பத்துக்கு முன்னர் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அத்தோடு கல்வி சார்ந்த விடயங்களில் பாடசாலையாக இருக்கலாம், அல்லது தக்கியாவோடு சம்பந்தப்பட்டு செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், அது கருத்தரங்காக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு உதவியாக இருக்கலாம், அல்லது மாணவர்களுக்குரிய வழிகாட்டல்களாக இருக்கலாம். அந்த விடயங்களிலும் எங்களை ஈடுபடுமாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் அந்த விடயங்களிலும் ஈடுபட வேண்டிய பொறுப்புகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு ஒவ்வொரு விடயங்களுக்கும் தலைவர்கள், உபதலைவர்கள், அதே போன்று பிரதானமாக 4 பிரிவுகளுக்குரிய உபதலைவர்கள், அதே போன்று பொருளாளர், செயலாளர், அதே போன்று அங்கத்தவர்கள் என இணைந்து கொள்ளுமாறும், அத்தோடு யாருக்கும் இதில் வரையறை இல்லை, யாராக இருந்தாலும் அந்த அடிப்படையில் இணைந்து வேலை செய்வதற்கு, சேவை செய்வதற்கு இணைந்து கொள்ள முடியும் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு விடயம் வருகின்ற போது இது எவ்வாறு வருகின்றது என்பதனை. சில நேரம் இந்த நபவியா என்ற பெயர் அவ்வாறே எங்களுக்கு ஹலீஃபா அவர்கள் கூறினார்கள். நபவியா என்ற பெயர் உங்களுக்கு சில வேளை புதிதாக இருப்பது போன்று தெரியலாம். இது இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல, தரீக்கா ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த நபவியா என்ற விடயம் இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையில் அப்பாங்கிற காலத்தில் இருந்து வந்த ஒரு விடயம் என்பதையும், அதே போன்று இந்த விடயத்தில் ஹலீஃபாங்க பொறுப்பாக இருந்தாலும் எங்களுடைய சங்கைக்குரிய சேகநாயகன் அவருடைய பூரண வழிகாட்டலிலும் ஆலோசனையிலும் தான் இது இடம்பெறுகின்றது என்பதனை திட்ட தெளிவாக எங்களுக்கு கூறியிருந்தார்கள். எனவே அதனையும் நாங்கள் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு நபவியா இயக்கத்தின் மூலமாக செய்யப்படக்கூடிய எந்த ஒரு விடயமும் நாங்கள் அனுமதி பெறாமல் செய்வதில்லை என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நிகழ்வுகள் கூட பூரணமாக அறிவிக்கப்பட்டு இடம்பெறக்கூடிய விடயமாகத்தான் இருக்கின்றது. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் போயா தினங்களில் அல்லது விடுமுறை தினங்களில் இவ்வாறான பயான் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படும் காலத்துக்கு ஏற்ற பொருத்தமான தலைப்புகளின் கீழ். எனவே அந்த அடிப்படையில்
இந்த விடயங்கள் இடம்பெறும் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிய தருவதோடு விசேடமாக எங்களுடைய இளைஞர்கள் என்ற அடிப்படையில் சகலரும் எந்த ஒரு வேறுபாடுகளும் இன்றி எம்மோடு இணைந்து செயற்படுவதற்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு சிலருக்கு மட்டும் சாட்டப்பட்டது அல்லது ஒரு சிலர் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதல்ல, எல்லோரும் சேர்ந்து செய்யப்பட வேண்டிய விடயம். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த விடயங்கள் ஈடுபட வேண்டும். எனவே தாராளமாக உங்கள் அனைவருக்கும் இதில் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொண்டு அவ்வப்போது ஏனைய விடயங்கள் இடம்பெறுகின்ற போது உங்களுக்கு மேலதிக விளக்கங்கள் தேவைப்படுகின்ற போது அதனை நாங்கள் அறிவித்து தருவோம் என்பதையும் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இவ்வாறான விடயங்களில் உங்களுக்குரிய அவ்வப்போதைய விடயங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறி விடைகின்றேன். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைர். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைர் சகோதரர் அவர்களுக்கு. அடுத்ததாக எமது நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப இருப்பது நன்றியுரை. முதலில் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்து சிறந்த முறையில் நடத்தி செல்வதற்கு சகல வகையிலும் சந்தர்ப்பங்களை அளித்த ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அத்தோடு எமக்காக சிறந்த ஒரு தலைப்பில் சிறந்த ஒரு பயான் நிகழ்ச்சியை இங்கு நிகழ்த்தி சென்ற மௌலவி ஷக்கூர் மஹலரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு காதிரத்துன் நபவியா நிர்வாகம், இதனை ஏற்பாடு செய்த நபவியா இஸ்லாமிய வாலிபர் அமைப்பு, முரீதீன்கள் முஹிபீன்கள் பெற்றார்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கின்றோம்.